ஹாய் ஹேண்ட்ஸம் அண்ட் பியூட்டிஃபுல்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் தமிழன் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு புத்தம் புதிய பிரம்மாண்டமான வெப் சீரிஸ். இந்த சீரிஸோட பேரு ஷோகன். வாங்க இப்ப நம்ம கதைக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நான் வழக்கமா சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், நம்ம வாய்ஸ் ஓவர் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பா தேவை. கிபி 1600களில் போர்ச்சுகீசியர்கள் ஜப்பான்ல வியாபாரம் பண்ணி நிறைய லாபங்களை சம்பாதிச்சிருந்தாங்க. இவங்க பண்ற வியாபாரங்களை இங்கிலாந்து நாட்டுக்கு தெரியாம ரொம்ப ரகசியமாவும் பாத்துக்கிட்டாங்க. அந்த சமயம் ஜப்பான் நாட்டோட அரசரா இருந்த டைகோ இறந்து போயிடுறாரு. அவர் இறந்து போறதுக்கு முன்னாடி தன்னோட பையன் சின்ன பையனா இருக்கிறதுனால அவன் வளர்ற வரைக்கும் தன்னோட நாட்டுக்கு பாதுகாப்பா 5 பிரபுக்களை நியமிச்சாரு. ஆனா அந்த 5 பிரபுக்களும் அரசர் நாற்காலிக்கு போட்டி போட ஆரம்பிச்சாங்க. இந்த இடத்துல இருந்து தான் கதை நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. கடலுக்கு நடுவுல ஒரு பெரிய கப்பலை காட்டுறாங்க. அதுல ஒருத்தன் கடலுக்கு அடியில இருக்கிற மணலை எடுத்து பாக்குறான். அதை வச்சு கப்பல் இப்ப எந்த நாட்டுக்கு பக்கத்துல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறான். இவன் தான் நம்ம சீரிஸோட ஹீரோ. இவன் பேரு பைலட். இவன் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவன். வேகமா கப்பல் கேப்டன் கிட்ட வர ஹீரோ, நாம இப்ப கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன், சீக்கிரமா நம்ம ஜப்பானை ரீச் ஆயிடுவோம்னு சொல்றான். அதுக்கு அந்த கேப்டன், நம்ம கிளம்பும் போது மொத்தம் 500 பேரோட 5 கப்பல்ல கிளம்பணும். ஆனா இப்போ இந்த கப்பல் மட்டும் தான் மிஞ்சி இருக்கு. நம்ம கூட இருந்த நிறைய பேரு சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம செத்து போயிட்டாங்க. நானும் அப்படி சாக விரும்பலன்னு ஒரு கன் எடுத்து காட்டுறாரு. அந்த கேப்டனை பார்க்கும்போது நமக்கே நல்லா தெரியுது, இந்த ஆளால கண்டிப்பா டிராவல் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு உடம்புல தெம்பு இல்ல, மனசுலயும் தெம்பு இல்ல. இதை புரிஞ்சுக்கிற ஹீரோ, சரி இதுக்கு மேல உங்க முடிவை நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிடுறான். கட் பண்ணா ஒரு மீன்பிடி கிராமத்துல கடல் தெய்வத்தை ஒரு ஆளு கும்பிட்டு இருக்கான். அப்போ அங்க நம்ம ஹீரோவோட பிரம்மாண்டமான கப்பல் வரதை பார்த்துட்டு ஷாக் ஆகிறான். விஷயம் தெரிஞ்சு ஊர் தலைவனோட ஆளுங்க கப்பலை சோதனை போடும்போது கப்பல்ல இருக்கிற எல்லாரும் மயங்கி போன நிலைமையில இருக்காங்க. இவனை எல்லாம் பசி பட்டினியால இப்படி ஆயிருக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட இருந்து ஹீரோ தப்பிக்க பாக்குறான். ஒரு வழியா ஹீரோவை அடிச்சு கட்டி போட்டுட்டு கப்பலை சோதனை பண்ணி பார்த்தா நிறைய வெடிகுண்டுகளும் பீரங்கிகளும் இருக்கிறத பார்த்து எல்லாரும் அப்படியே ஷாக் ஆகுறானுங்க. அதே சமயம் நம்ம வெப் சீரிஸோட இன்னொரு ஹீரோவை காட்டுறாங்க. இவரு பேரு டொரனகா. அரசர் சாகரத்துக்கு முன்னாடி நியமிச்சுட்டு போன 5 பிரபுக்கள்ல இவர் ரொம்ப முக்கியமானவர். தங்கமான மனுஷன், அதே சமயம் அனுபவம் மிகுந்த ஒரு புத்திசாலியும் கூட. டொரனகா தன்னோட 2 பசங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு அரசரோட அரண்மனைக்கு வராரு. அங்க இருக்கிற 4 பிரபுக்களையும் ஒரு அரசியல் மீட்டிங்காக பார்க்க வந்திருக்காரு. ஆனா இந்த 4 பிரபுக்களும் எப்படியாச்சும் நம்ம டொரனகாவை கொண்டுட்டோம்னா நம்ம கண்ட்ரோலுக்கு நாட்டை கொண்டு வந்துடலான்னு பிளான் போடுறாங்க. அதுல முக்கியமான வில்லன் யாருன்னா இவன் தான். இவன் பேரு இஷிடோ. இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சுதான் டொரனகா இங்க மீட்டிங்காக வந்திருக்காரு. அந்த மீட்டிங்ல இஷிடோ டொரனகா கிட்ட, இந்த நாட்டுக்கும் அதே சமயம் எங்க 4 பேருக்கும் எதிராக நீங்க செயல்படுற மாதிரி தெரியுது, எங்களுக்கு எதிராக சூழ்ச்சி ஏதாவது செய்றீங்களான்னு கேட்க, அப்படி நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன், என்னைக்குமே நான் நம்ம நாட்டுக்கு உண்மையா தான் இருப்பேன்னு சொல்றாப்ல. அரசர் இறந்ததுல இருந்து இது வரைக்கும் உன்னோட ஃபேமிலியில மொத்தம் 6 கல்யாணம் புதுசா நடந்திருக்கு. அதாவது 6 குடும்பம் கூட இணைஞ்சிருக்காங்க. உனக்கு கீழே உள்ள சாம்ராஜ்யமும் 2 மடங்கு ஆகியிருக்கு. இதை பத்தி எங்களுக்கு எந்த தகவலுமே வரலையே, எந்த முடிவும் நம்ம 5 பேரும் சேர்ந்து தானே செய்யணும்னு உனக்கு தெரியாதான்னு கேட்க, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு டொரனகா மறுக்கிறாப்ல. அப்படின்னா இளவரசரோட அம்மாவை எதுக்கு நீ உன்னோட வீட்டுல சிறப்பிடிச்சு வச்சிருக்க, உன்னோட பாதுகாப்புக்காகவான்னு நக்கலா கேட்க, அவங்கள நான் ஒன்னும் சிறப்பிடிச்சு வைக்கல, அவங்களோட தங்கச்சி இப்ப கர்ப்பமா இருக்காங்க, அவங்கள பார்க்க தான் வந்திருக்காங்கன்னு பொறுமையா சொல்றாப்ல. இந்த நாட்டோட ராணி உன்னோட வீட்டுல தங்கி இருக்கிற விஷயத்தை பத்தி ஏன் நீ கவுன்சிலுக்கு இன்ஃபார்ம் பண்ணவே இல்ல, இது எவ்வளவு பெரிய விதிமீறல் தெரியுமா, எனக்கு என்னமோ நீ உன்னோட உயிரை காப்பாத்திக்க தான் இளவரசரோட அம்மாவை பணைய கைதியா உங்க வீட்டுல வச்சிருக்கன்னு தோணுதுன்னு சொல்றான் இஷிடோ. இதை கேட்ட டொரனகாவோட முதல் பையன், எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அப்பாவை பார்த்து இப்படி பேசுவீங்கன்னு கோவப்படுறான். அப்போ டொரனகா அமைதியா இருன்னு சொல்ல அவன் பையன் சைலண்ட் ஆகிறான். சபைக்கு முன்னாடி என் பையன் உங்க 4 பேரையும் அவமதிக்கிற மாதிரி இப்படி நடந்துகிட்டது ரொம்ப தப்புன்னு டொரனகா எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்கிறாப்ல. இதை பார்த்த டொரனகாவோட பையன், எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க, எங்க அப்பாவை பத்தி இப்படி தப்பு தப்பா பேசுனதுனால என்னால கோவத்தை அடக்க முடியல, என்னோட தவறுக்கு தண்டனையா என்னோட உயிரை நான் தியாகம் பண்றேன், அது மட்டும் இல்லாம என்னோட சங்கதியை நான் அழிச்சிடுறேன்னு சொல்லிடுறான். சரி சரி, வெட்டி பேச்செல்லாம் இங்க வேணாம், நாங்க 4 பிரபுக்களும் ஒன்னு சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம். உன்னோட வீட்டுல இருக்கிற இளவரசரோட அம்மா முதல்ல இங்க அரண்மனைக்கு வந்தாகணும், அவங்க வந்த அப்புறம் உன்னை என்ன செய்யலான்னு முடிவு பண்றோம்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. டொரனகாவை ஹவுஸ் அரெஸ்டும் பண்ணிடுறானுங்க. அதே சமயம் அரண்மனையில இருக்கிற டொரனகாக்கு ஒரு ரகசிய தூது வருது. அதை படிச்சு பார்க்கிற டொரனகா உடனே அவரோட விசுவாச அமைச்சரை கூப்பிட்டு, நம்ம ஊருக்கு பக்கத்துல ஒரு கப்பல் கரை ஒதுங்கி இருக்கு, அதுல நிறைய வெடிப்பொருட்கள் வந்திருக்கு போல, அதை உடனே நீ போய் பாருன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. கட் பண்ணா இங்க ஹீரோ பைலட்டையும் மீதி உயிரோடு இருந்தவனோட க்ரூ மெம்பர்ஸையும் கைது பண்ணி வச்சிருக்கானுங்க. இவங்களை சிறைப்பிடிச்ச ஊர் தலைவன் இந்த கப்பலை ஜெனரல் யாபு வந்து இன்ஸ்பெக்ட் பண்ற வரைக்கும் பாதுகாப்பா பாத்துக்கோங்கன்னு சொல்றாப்ல. இன்னொரு பக்கம் வாக்கு கொடுத்த மாதிரி தன்னோட குழந்தைய கொல்ல போறதா மனைவி கிட்ட டொரனகா பையன் சொல்ல, தயவு செஞ்சு என்னோட குழந்தைய விட்டுடுங்க, இல்லாட்டி நானும் தற்கொலை பண்ணி பண்ண அவ கெஞ்சிரா. அப்ப நம்ம கதையோட ஹீரோயினை காட்டுறாங்க. இவ பேரு மாரிகோ. அவ அந்த பொண்ணு கிட்ட பேசியே அவளை கன்வின்ஸ் பண்றா. நீ இப்ப சாக கூடாது, இதோட உன்னோட வாழ்க்கை முடிய போறது இல்ல, இப்ப நீ இதை மறுத்தனா அரச விதிகளை நீ மீறினதுக்கு சமம்னு சொல்லி அவளை கன்வின்ஸ் பண்ணிடுறா. என்னதான் அவளை கன்வின்ஸ் பண்ணாலும் மாரிகோ தனியா போய் தான் செஞ்சதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறா. கட் பண்ணா ஜெனரல் யாபு தன்னோட பெரிய படைகளோட நம்ம ஹீரோ பைலட்டையும் அவனோட கப்பலையும் பார்க்க வந்துட்டு இருக்கான். சிறைப்பிடிச்ச நம்ம ஹீரோவை ஊர் தலைவன் ரொம்ப திமிராவே ட்ரீட் பண்றான். நம்ம ஹீரோக்கோ இவங்க பேசுற மொழி என்னன்னே புரியல.
புரியல. அதே மாதிரி ஹீரோ பேசுறது என்னன்னு இவனுங்களுக்கும் புரியல. அப்ப ஊர்க்காரங்கள ஒரு ஆளை கூப்பிட்டு இவன் பேசுற மொழி உனக்கு தெரியல, அவன் பேசுறதை எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுன்னு ஊர் தலைவன் சொல்றான். இங்க ரொம்ப காலமா போர்ச்சுகீசியர்கள் வாணிகம் செஞ்சதுனால நிறைய ஜப்பான்காரங்க கிறிஸ்டியன்ஸா கன்வெர்ட் ஆகிருப்பாங்க. அப்படி கிறிஸ்டியன்ஸா கன்வெர்ட் ஆன மக்களுக்கு ஹீரோ பேசுற மொழியை புரிஞ்சுக்க முடியும். அப்படி அவங்கிட்ட பேசுற ஹீரோ அவன் வந்து சேர்ந்திருக்க இடம் ஜப்பான் நாடான்னு கேட்கிறான். ஆமா இது ஜப்பான் தான், இங்க எதுக்காக வந்தீங்கன்னு அந்த டிரான்ஸ்லேட்டர் கேட்க, நாங்கெல்லாம் வியாபாரிங்க, வழி தவறி இங்க வந்துட்டோம், எங்க ஷிப்பையும் க்ரூ மெம்பர்ஸையும் நீங்க விடுதலை செய்யணும்னு பொறுமையா கேட்கறான். இல்ல அது இப்ப முடியாதுன்னு அந்த டிரான்ஸ்லேட்டர் சொல்ல, ஓ இதுதான் உங்க மரியாதையா, வந்த கெஸ்ட் இப்படிதான் ட்ரீட் பண்ணுவீங்களான்னு கோவப்படுற நம்ம ஹீரோ அவங்கள அசிங்கமா திட்டுறான். இதை புரிஞ்சுக்கிற ஊர் தலைவன் ஹீரோ மேல உச்சா போய் அவனை அசிங்கப்படுத்துறான். சரி வா போய் ஜெனரல் யாபுவை பார்க்கலான்னு அவனை ஊர் வழியா கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது கிறிஸ்டியன்ஸா கன்வெர்ட் ஆன சில ஜப்பானியர்கள் ஹீரோக்காக சிலுவை போட்டு ப்ரே பண்றானுங்க. இதை பார்த்து கடுப்பான ஊர் தலைவன் அவனோட சாமுராய் கத்திய வச்சு சிலுவை போட்டவனோட தலைய ஒரே வெட்டு, தலை தனியா முண்டம் தனியா போய் விழுது. ரத்தம் தெறிக்க அந்த ஆள் அங்கேயே செத்து போறான். இதை பார்த்து ஹீரோ அப்படியே ஷாக் ஆகி நிக்க, எதுவுமே நடக்காத மாதிரி ஹீரோவை ஜெனரல் யாபு கிட்ட கூட்டிட்டு போறானுங்க. அங்க ஒரு போர்ச்சுகீசிய ஃபாதர் நம்ம ஹீரோக்கு டிரான்ஸ்லேட்டரா இருக்காரு. ஆக்சுவலா அந்த காலகட்டத்துல போர்ச்சுகீசி நாட்டுக்கும் இங்கிலாந்து நாட்டுக்கும் ஆகவே ஆகாது. அது மட்டும் இல்லாம போர்ச்சுகீஸ் ஆளுங்க நிறைய நாடுகளுக்கு போய் கிறிஸ்டியானிட்டியை பரப்பி அது மூலியமா பல நாடுகளை ஆக்கிரமிப்பு பண்ணாங்க. கிறிஸ்டியானிட்டியில இன்னொரு பிரிவை சேர்ந்த இங்கிலாந்து நாட்டு மக்களுக்கு இது பிடிக்காம போக இதை அவங்க எதிர்த்தாங்க. போர்ச்சுகீஸ் நாட்டை சேர்ந்த இந்த ஃபாதர் ஹீரோவை பார்த்தோன்னே இவன் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவன்னு தெரிஞ்சுக்கிறாப்ல. சோ யாபு கிட்ட இவன் ஒரு கடல் கொள்ளையன், இங்க கொள்ளையடிக்க தான் வந்திருக்கான்னு தப்பா சொல்லி மாட்டி விடுறாப்ல. அப்படின்னா இவனையும் இவன் ஆளுங்களையும் இப்பயே கொண்டுடுங்கன்னு யாபு சொல்லிடுறாப்ல. இதை புரிஞ்சுக்கிற ஹீரோ, இல்ல இந்த ஃபாதர் என்னை பத்தி தப்பா சொல்றான், நான் கடல் கொள்ளையன் கிடையாது, நான் ஒரு வியாபாரி, எங்களுக்கு இந்த சிலுவை சாமி எல்லாம் கும்புறது பிடிக்காதுன்னு ஃபாதர் கையில இருக்கிற சிலுவையை தூக்கி போட்டு மிதிக்க இவனை வித்தியாசமா பாக்குற யாபு, சரி இவனை குளிக்க வச்சு தனியா தங்க வைங்கன்னு சொல்லிடுறாப்ல. அதே சமயம் அரண்மனையில இருக்கிற டொரோனாகா இளவரசரை பார்த்து நல்லா விசாரிக்கிறாரு. அப்ப இளவரசருக்கு பாடம் சொல்லித்தர ஒரு வயசான பாட்டி டொரோனாகாவை பார்த்து, உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா, இங்க எல்லாரும் இஷிடாவோட உத்தரவுப்படி தான் நடந்துக்கிறாங்க, உங்க பையனுக்கு நடந்த கொடுமையை நான் கேள்விப்பட்டேன், உங்களோட மனசு எவ்வளவு வலிக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது, நம்ம அரசர் டைகோ உங்க மேல நிறைய நம்பிக்கை வச்சிருந்தாரு, அவர் சொன்ன மாதிரி நீங்க ஷோகன்னா ஆகிருந்தீங்கன்னா இந்நேரம் அப்படின்னு அவங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நீங்க என் மேல மதிப்பு வச்சு இப்படி சொன்னதுக்கே ரொம்ப நன்றின்னு டொரோனாகா அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அதே நேரம் ஹீரோவோட க்ரூ மெம்பர்ல ஒரு ஆளை கொதிக்கிற சுடு தண்ணியில போட்டு சித்திரவதை பண்றான் யாபு. அவனால வழி தாங்க முடியாம கதறான், கத்துறான். அவனோட கதறல் சத்தம் ஊர் முழுக்க கேக்குது. ஊர் மக்கள்லாம் அந்த சத்தத்தை கேட்டு நடுங்கி போறாங்க. ஊரே இந்த நிலைமையில இருக்கும்போது யாபுவை குஷிப்படுத்த ஒரு பொண்ணு அங்க வரா. சரி வழக்கம் போல ஜெனரல் யாபுவும் இவனும் கசமுசா பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவ யாபுவோட அசிஸ்டன்ட் கூட ஜல்சா பண்ண ஸ்டார்ட் பண்றான். இத பாக்குற யாபு கடுப்பாவான்னு பார்த்தா அந்த சைக்கோ நாயி அதை பார்த்து என்ஜாய் பண்றான். என்ன கன்றாவியோ. அடுத்த நாள் காலையில யாபுவும் அந்த ஊர் தலைவனும் பேசிட்டே வரானுங்க. ஆக்சுவலா இந்த ஊர் தலைவன் யாருன்னா யாபுவோட அண்ணன் பையன். மாமா எனக்கு ஒரு சந்தேகம், நீங்க இந்த கப்பலை பத்தி டொரோனாகா கிட்ட சொல்ல போறது இல்ல தானே? நீ சொல்றது கரெக்ட் தானா, அவர்கிட்ட சொல்ல போறது இல்ல, நான் அவ்வளவு சொல்லியும் அரண்மனைக்கு போய் இப்ப பணைய கைதியா மாட்டிட்டு இருக்காப்ல, எப்படியோ அவர் உயிர் போக தான் போகுது, எதுக்கு நான் தேவையில்லாம அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டுன்னு யாபு சொல்றான். அப்ப நான் உங்ககிட்ட வேற ஏதோ பிளான் இருக்குன்னு ஊர் தலைவன் கேட்க, சரி என்ன பிளானா இருக்குன்னு நீங்க சொல்லுன்னு யாபு கேட்கறான். எப்படியும் டொரோனாகா செத்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா போர் வரும். அப்ப இஷிடா மீதி இருக்கிற கிறிஸ்டியன்ஸ் பிரபுக்களோட சண்டை போடுவாப்ல. சோ இப்படிப்பட்ட ஆயுதங்களை யார் வச்சிருக்காங்களோ அவங்க கூட இஷிடா கண்டிப்பா கூட்டணி வச்சுப்பான் அப்படின்னு ஊர் தலைவன் சொல்ல, பரவாயில்லையே சூப்பர்டா மாப்ள, கரெக்டா சொல்லிட்டேன்னு யாபு அவனை பாராட்டுறான். சொல்லி வச்ச மாதிரி டொரோனாகா அனுப்புன அவரோட விசுவாச அமைச்சர் அங்க வராரு. இவரை சுத்தமா எதிர்பார்க்காத யாபு என்ன விஷயமா வந்தீங்கன்னு கேட்க, இது நம்ம டொரோனாகாவோட சாம்ராஜ்யத்துக்கு உட்பட்ட இடம், இங்க இப்படி ஒரு கப்பல் வந்த தகவலை ஏன் நீ இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை, அது மட்டும் இல்லாம கப்பல்ல இருந்து எடுத்த பொருட்கள்லாம் எங்கன்னு அமைச்சர் கேட்க, ஏன் அதெல்லாம் என்கிட்ட தான் இருக்குன்னு திமிரா பதில் சொல்றான் யாபு. நீ டொரோனாகாவுக்கு எதிராக செயல்பட மாட்டேன்னு மிரட்டாத மாதிரி தன்னோட சாமுராய் கத்தி மேல கைய வச்சு அமைச்சர் பேச, சூழ்நிலையை புரிஞ்சுக்கிற யாபு, என்ன தப்பா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, இந்த கப்பலும் அதுல இருந்த எல்லா பொருட்களும் டொரோனாகாவை சேர்ந்ததுதான், அதுல எந்த சந்தேகமும் இல்லைன்னு அப்படியே அந்தர்பல்ட்டி அடிக்கிறான் யாபு. அது மட்டும் இல்லாம நீங்க வந்த நோக்கத்துக்கு நாங்க முழு ஒத்துழைப்பு தருவோம்னு சமரசமா போயிடுறாப்ல. சரி அந்த கப்பல்ல வந்த பைலட்டுங்கிற ஒரு ஆளு எங்க கூட அரண்மனைக்கு வந்தாங்கன்னு அமைச்சர் சொல்ல, சரின்னு ஒத்துக்கிறான் யாபு. ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த ஒரு வீரன் இவங்க கூட காசுக்காக படகோட்டுறதுக்காக வந்திருக்கான். அவன் ஹீரோவை பார்த்து உன்னோட மாமியார் வீட்டுக்கு வா போகலான்னு படகுல கூட்டிட்டு போறான். இவங்க கூட ஜெனரல் யாபுவும் டொரோனாகாவை பார்க்க வர எல்லாரும் சேர்ந்து ஒன்னா போறாங்க. அப்படி இவங்க போகும்போது யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு பெரிய புயல் இவங்களை வந்து தாக்குது. கப்பல்ல இருந்த எல்லாரும் அங்கு இங்குமா செதறி அல்லாடிட்டு இருக்கானுங்க. கைதியா இருந்தாலும் நம்ம ஹீரோ பைலட் மன உறுதியோடு படகை நேர்முகப்படுத்தி லாவகமா அந்த புயல்ல இருந்து கப்பலை திசை திருப்பி எல்லாரையும் காப்பாத்திடுறான். ஆனா அந்த ஸ்பெயின் நாட்டுக்காரன் கடல்ல தவறி விழுந்துட கரை ஒதுங்கின எல்லார்கிட்டையும் அவனை காப்பாத்திட்டு தான் நாம இங்க இருந்து போகணும்னு
சத்தம் போடுறான் பைலட். சரி வாங்க போய் தேடுவோன்னு ஹீரோ, யாபு அப்புறம் கூட 2 பேர் போறானுங்க. அப்படியே தேடிட்டு போனா மலை முகட்டுல போய் பார்த்தா கரை ஒதுங்கி இருந்த அந்த ஸ்பெயின் வீரனை ஹீரோ பாத்துறான். சரி கயிறை கொடுங்க, நான் போய் அவனை காப்பாத்துறேன்னு இறங்க போக, அப்ப யாபு எதுக்கு நீ தப்பிக்கிறதுக்கான தடுக்க டென்ஷனான ஹீரோ, சரி அப்படின்னா நீயே போய் அவனை காப்பாத்துன்னு சவால் விடுறான். யாபுவும் கயிறை கட்டிட்டு கீழே இறங்குறான். புயல் அடிச்சு பாறைங்க எல்லாம் ஈரமா இருந்ததுனால யாபுக்கு வழிக்கிடுது. கயிறும் வெயிட் தாங்காம அருந்து கீழே விழுந்துற அடிபட்டு மயக்கமாகிறான் யாபு. இதை பாக்குற ஜெனரலோட ஆளுங்க பதறி போயிடுறானுங்க. நான் போய் இன்னொரு கயிறை கொண்டு வரேன், அது வரைக்கும் இங்கேயே அவனை பத்திரமா பாத்துக்கொண்டு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா ஓடுறான். மயக்கமா இருந்த யாபு மேல கடல் அலைங்க வந்து அடிக்க அவன் மயக்கத்துல இருந்து தெளிஞ்சு ஸ்பெயின் நாட்டு வீரன் உயிரோட இருக்கானான்னு போய் பாக்குறான். அப்படி கிட்ட போய் பார்க்கும்போது யாபு மேல ஒரு பெரிய அலை வந்து அடிக்குது. யாபுவால எதையும் பிடிச்சிக்க முடியாம தடுமாறுறான். கீழே விழுந்ததுனால அவன் உடம்புல தெம்பு இல்ல. எப்படியும் இந்த அலையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிற யாபு தன்னோட சாமுராய் கத்தியை எடுத்து சூசைட் பண்ணிக்கலான்னு கத்தியை ஓங்கும் போது கரெக்டா கயிறை இவனுங்க கீழே போடுறானுங்க. அதை பிடிச்சி யாபு மேல ஏறி வந்துடுறான். அந்த ஸ்பெயின் நாட்டுக்காரனையும் காப்பாத்திடுறான். இப்படி தன்னோட உயிரை பணையம் வச்சு இன்னொருத்தனை காப்பாத்தினால யாபுவை பார்த்து ஹீரோ தலை வணங்குறான். கட் பண்ணா இங்க பண கைதியா இருக்கிற டொரனாகாவை பார்க்க ஒரு பொண்ணு வரா. இவ யாருன்னா நம்ம சீரிஸோட ஹீரோயின் மாரிகோ தான். என்னோட மருமகள் கிட்ட சாதுரியமா பேசி அவளை கன்வின்ஸ் பண்ணது சாதாரண விஷயம் இல்ல, அதுக்கு நான் உன்னை பாராட்டுறேன்னு டொரனாகா மாரிகோ கிட்ட சொல்றாப்ல. நாளைக்கு என்ன பார்க்க ஒரு வெளிநாட்டுக்காரன் இங்க வருவான். உனக்கு போர்ச்சுகீசியர்கள் மொழி தெரியும்ல, நாளைக்கு நீ தான் என்னோட டிரான்ஸ்லேட்டரா இருக்கணும். நீ கிறிஸ்டினா கன்வெர்ட் ஆனதுனால போர்ச்சுகீசியர்களுக்கு சாதகமா பேசுவியா இல்ல எனக்கு விசுவாசமா இருப்பியான்னு நீயே முடிவு பண்ணிக்கோன்னு சொல்றாப்ல. எப்படியும் அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பிச்ச அந்த ஸ்பெயின் வீரன் நம்ம ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்றான். அப்ப ஹீரோவும் என்ன கொல்றதுக்காக தான் அரண்மனைக்கு கூப்பிட்டுருக்காங்களான்னு கேட்க, நானும் அப்படிதான் நினைக்கிறேன்னு ஸ்பெயின் வீரன் சொல்றான். இதை கேட்டு உணர்ச்சி வசப்பட்ட ஹீரோ, இப்படி சாகிறதுக்காக நான் இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு வந்தேன்னு கோவத்துல கட்ட, நீ வழி தவறி தான் இங்க வந்துன்னு நான் கேள்விப்பட்டேன், ஆனா நீ இப்படி சொல்ற அப்படின்னு அந்த வீரன் சொன்னதும் ஹீரோவோட முகம் மாறுது. உன்னோட ஷிப்ல இருந்து இந்த டைரியை நான் பார்த்தேன்னு அந்த ஸ்பெயின் வீரன் சொல்ல ஹீரோ ஷாக் ஆகுறான். இதுல நீ போர்ச்சுகீசியர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் போய் அவங்களை வெறித்தனமா வேட்டையாடி கொன்னு குமிச்சிருக்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், அதனாலதான் அவ்வளவு வெடிப்பொருட்கள் உன்னோட கப்பல்ல இருந்திருக்குன்னு அந்த வீரன் சொல்ல, உண்மை உனக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு ஹீரோ அவனை சாகடிக்க போறான். உஷாரான ஸ்பெயின் வீரன் கண்ணை காட்டி என்கிட்ட இந்த வேலை நடக்காதுன்னு ஹீரோவை பங்கம் பண்றான். அது மட்டும் இல்லாம இந்த டைரி போர்ச்சுகீஸ் நாட்டை சேர்ந்த முக்கியமான ஆளுங்க கிட்ட போயிடும்னு எடுத்து வச்சுக்கிறான். இப்படி பேசிட்டு இருக்கிற அதே நேரம் டொரனாகாவோட மகனையும் அந்த குழந்தையும் வாக்கு கொடுத்த மாதிரி விதிமீறலுக்காக பலி கொடுக்கறானுங்க. இன்னொரு பக்கம் அந்த மீனவ கிராமத்துல இருந்த ஹீரோவோட கப்பல்ல முதல்ல பார்த்த அந்த ஊர்க்காரன் தான் டொரனாகாவுக்கு ரகசியமா தூது அனுப்பிட்டு இருக்கான்னு காட்டுறாங்க. கப்பலும் ஒரு வழியா பறந்து விரிஞ்சு இருக்கிற ஒரு மேம்பட்ட நாகரிகமா வளர்ந்து இருக்கிற ஒசாகா நாட்டை வந்து சேர்ந்தது. அரண்மனையில இருக்க டொரனாகா ஹீரோவை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காப்ல. ஹீரோவையும் கூடாரத்துக்குள்ள கூட்டிட்டு வராங்க. அங்கேயே இந்த எபிசோட் முடியுது. எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. அரசர் டைகோ இறக்கும் தருவாயில இருக்காரு. அவரை சுத்தி இப்ப இருக்கிற 5 பிரபுக்களும் அரசு நிர்வாகிகளும் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அரசர் டைகோ தன்னோட மகனை கூப்பிட்டு, நான் சீக்கிரமா இங்க இருந்து சொர்க்கத்துக்கு போயிடுவேன்னு சொல்ல, சின்ன பையனா இருக்கிற இளவரசர் நானும் உங்களோட வரேன்னு சொல்றாப்ல. இதை கேட்டு அரசர் டைகோ ரொம்ப கஷ்டப்படுறாரு. சரி அரசர் தனிமையில இருக்கணும்னு விரும்புறாருன்னு அங்க இருக்கிற பாட்டிமா சொல்ல, அங்க இருந்து எல்லாருமே போயிடுறாங்க. அதுல கிறிஸ்டியனா கன்வெர்ட் ஆகியிருந்த 4 பிரபுக்கள்ல ஒரு ஆளு கிட்ட அங்க இருந்த போர்ச்சுகீஸ் ஃபாதர், அரசர் கிறிஸ்டியனா கன்வெர்ட் ஆகலன்னா அவர் இறைவனோட கோட்டைக்கு போக மாட்டார்னு சொல்றாரு. இதை கேட்டு கடுப்பான ராணி, உன்னோட இறைவன் கோட்டைக்கு இவர் போகல, அது இதுன்னு இங்க வந்து பேசிட்டு இருக்க எல்லாம் வச்சுக்காத, ஒழுங்கா இங்க இருந்து கிளம்புன்னு கம்பீரமா சொல்லிட்டு போயிடுறாங்க. அதே சமயம் அரசர் டைகோ, டொரனாகா நீ மட்டும் இங்க இரு, உன் கூட நான் பேசணும்னு சொல்றாப்ல. அப்புறம் ராணி வில்லத்தனமா டொரனாகா ஒரு பார்வை பார்த்துட்டு அங்க இருந்து போகுது. அரசர் டொரனாகா கிட்ட மனசு விட்டு பேசுறாரு. நாம 2 பேரும் சேர்ந்து கொரியாவை கைப்பற்றிருக்கணும், அப்படி கைப்பற்றின பரம் இந்த ஜப்பானை நான் உங்ககிட்ட கொடுக்கலான்னு நினைச்சிட்டு இருந்தேன்னு சொல்றாப்ல. இதை கேட்கிற டொரனாகா, கவலைப்படாதீங்க அரசே, உங்க பையன் கிட்ட இருந்து நான் இந்த ஜப்பானை வாங்கிக்கிறேன், நானும் அவரும் சேர்ந்து கொரியாவை கண்டிப்பா கைப்பற்றுவோம், உங்க ஆசையை நாங்க நிறைவேற்றுவோம்னு ஆறுதல் சொல்றாப்ல. அதுக்கு அரசர் என்ன சொல்றாருன்னா, என்னோட பையனை சுத்தி நிறைய வல்லூர்கள் பறந்துட்டு இருக்கு, நீ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஷோகன் பதவிக்கு ஒத்துக்கிட்டு இருந்தனா எனக்கு இப்ப எந்த கவலையும் இருந்திருக்காதுன்னு சொல்றாப்ல. இல்ல அரசே, அந்த பதவிக்கு நான் போயிருந்தேன்னா இன்னும் நிறைய அச்சுறுத்தல்கள் வந்திருக்கும், இளவரசருக்கு பாதுகாப்பா நான் உயிரோடவே இருந்திருக்க முடியாதுன்னு சொல்றாப்ல. இதை கேட்ட டைகோ, நீ சொல்றதும் சரிதான்னு அவர் எழுதின ஒரு உயில கொடுக்கறாப்ல. அதுல இந்த நாட்டு பாதுகாப்புக்காக 5 பிரபுக்களை நியமிச்சிருக்கேன். அவங்க யாருன்னா இஷிடோ, கியாமா, ஓனோ, சுகியாமா, அப்புறம் நீ. என்னோட பையன் 16 வயசு வர வரைக்கும் நீங்க 5 பேரும் சேர்ந்து இந்த நாட்டை பாதுகாப்பா பாத்துக்கணும்னு சொல்றாப்ல. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நாங்க ஒன்னா சேர்ந்து இந்த நாட்டை நல்லபடியா பாத்துப்போன்னு டொரனாகா சொல்றாப்ல. கட் பண்ணா இப்ப பிரசன்ட் டைம்ல போர்ச்சுகீஸ் ஃபாதர் கிட்ட அந்த ஸ்பெயின் நாட்டு வீரன் ஹீரோவோட டைரியை கொடுக்கறான். அதுல அவன் எந்தெந்த இடத்துல நம்ம ஆர்மி எல்லாம் அட்டாக் பண்ணிருக்கான்னு எக்ஸ்பிளைன் பண்றாப்ல. அப்படின்னா இந்த டைரியை பத்தி ஜப்பான் அரசாங்கத்துக்கு நம்ம சொன்னோம்னா
ஈஸியா அவனை கொன்னுடுவாங்கன்னு ஃபாதர் சொல்லும் போது இது அவ்வளோ ஈஸி இல்ல, வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கிறது டொரானாகா, அந்த ஆளு நாம சொல்றதை அப்படியே ஒத்துக்க மாட்டான், இந்த டைரியை முழுசா டிரான்ஸ்லேட் பண்ணி செக் பண்ணுவான்னு பேசிக்கிறாங்க. அப்படி பண்ணா நம்மளை பத்தின நிறைய விஷயங்கள் ஜப்பான் அரசாங்கத்துக்கு தெரிஞ்சிடணும் பேசிக்கிறாங்க. சரின்னு ஸ்பெயின் வீரனுக்கு பொற்காசுகளை கொடுத்து நீ இங்க இருந்து கிளம்பு, தேவைப்பட்டா நாங்க கூப்பிடுறோம்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அங்க இருக்கிற பெரிய ஃபாதர் அப்பனா ஹீரோக்கு மெக்கா நகரத்துல என்ன நடக்குதுன்னு நல்லா தெரிஞ்சிருக்கும்ல, சரி இங்க ஆல்ரெடி போர் வர மாதிரி சூழ்நிலை தான் இருக்கு, நம்ம இந்த விஷயத்தை கவனமா ஹேண்டில் பண்ணணும்னு சொல்றாப்ல. அப்ப கூட இருக்கிற இன்னொரு ஃபாதர் ஹீரோக்கு டிரான்ஸ்லேட் பண்ண டொரானாகா என்ன அரண்மனைக்கு கூப்பிட்டாரு, நான் போயிட்டு வரேன்னு கிளம்புறாப்ல. இந்த ஆளு பேரு மார்டின். சரி ஜாக்கிரதை, உன் மேல எந்த சந்தேகமும் வராத மாதிரி கவனமா நடந்துக்கோ, ஏன்னா டொரானாகா சாதாரணமான ஆள் இல்லைன்னு பெரிய ஃபாதர் மார்டின் அனுப்புறாப்ல. அரண்மனைக்கு வர மார்டின் டொரானாகா கிட்ட லேட்டா வந்ததுக்கு சாரி சொல்லிட்டு நாம தொடங்கலாம்னு சொல்றாப்ல. அப்ப டொரானாகா இந்த மீட்டிங்ல மாரிக்காவும் இருப்பா, அவ உங்க லாங்குவேஜ் கத்துக்க இந்த மீட்டிங் அவளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு டொரானாகா சொல்றாப்ல. சோ டொரானாகா உஷாராகிட்டாப்லன்னு மார்டினும் புரிஞ்சுக்கிறாப்ல. வேற வழி இல்லாம இதை ஒத்துக்கிற ஃபாதர் ஹீரோ கிட்ட என் பேரு மார்டின், நான் தான் உனக்கு இன்னைக்கு டிரான்ஸ்லேட்டர்னு சொல்ல, நீ தான் நான் என்ன சொன்னாலும் அதை அப்படியே உங்களுக்கு ஏத்த மாதிரி சொல்ல போற, எனக்கு இதுல விருப்பம் இல்ல, நீயும் நானும் எனிமின்னு டொரானாகா கிட்ட சொல்லுன்னு சொல்றான். இதை கேட்கிற டொரானாகா எப்படி நீங்க எனிமின்னு சொல்லுன்னு கேட்க, என்னோட நாடும் இவனோட நாடும் வார்ல இருக்கு, என்னோட நாடு இங்கிலாந்து, மார்டினோட நாடு போர்ச்சுகல், அது மட்டும் இல்லாம கிறிஸ்டியானிட்டியில 2 பிரிவுகள் இருக்கு, ஒன்னு கேத்தலிக் இன்னொன்னு புரோட்டஸ்டன்ட், இங்கிலாந்து சேர்ந்த நாங்க புரோட்டஸ்டன்ட்ஸ்னு சொல்றாப்ல ஹீரோ. அதனாலதான் உன்னோட எதிரிகளான கேத்தலிக்ஸ் அழிக்க இங்க வந்தியான்னு டொரானாகா கேட்க, இல்ல நாங்க வியாபாரம் பண்ணதான் இங்க வந்தோம், எங்களோட பாதுகாப்புக்காக தான் வெடிப்பொருட்களை வச்சிருந்தோம், அது மட்டும் இல்லாம உண்மையா நான் உங்களை என்னோட எதிரியாவே நினைக்கல, அதே மீறி என்ன கொல்லணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை மாதிரி ஒருத்தர் கிட்ட சாகிறதே எனக்கு பெருமையா நினைக்கிறேன்னு ஹீரோ சொல்ல, கரெக்டா அந்த நேரம் பார்த்து இஷிடா அங்க வந்துடுறான். என்ன டொரானாகா, உன்னோட கடைசி நாட்களை இவனை விட சிறந்த ஆட்களோட ஸ்பெண்ட் பண்ணாம இப்படி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, அப்படி இவங்கிட்ட என்ன விஷயம் இருக்குன்னு கிண்டலா கேட்க, ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சரா இவனை விசாரணை பண்ணிட்டு இருக்க, மத்தபடி ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோவை ஜெயில போட சொல்லிடுறாப்ல டொரானாகா. ஹீரோக்கு தன்னை ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே கத்துறான், லைட்டா முரண்டு பிடிக்கிறான், ஆனாலும் அவனை ஜெயில போட்டுறாங்க. கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு மாரிக்கோ அவன் புருஷன் அப்புறம் அவளோட பையன் ஒன்னா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, நீ எதுக்கு அரண்மனைக்கு போனன்னு மாரிக்கோ புருஷன் கேட்கறான். டொரானாகா தான் என்ன டிரான்ஸ்லேட் பண்ண கூப்பிட்டாருன்னு சொல்ல, எதுக்கு குறிப்பா ஒன்ன கூப்பிட்டாருன்னு கேட்க, அப்ப கரெக்டா டொரானாகாவோட விஸ்வாச அமைச்சர் இவங்க இடத்துக்கு வராரு. ஒரு மீட்டிங் இருக்கு உடனே கிளம்பி வான்னு சொன்னோனே சரிங்கன்னு மாரிக்கா புருஷன் கிளம்ப, இல்ல நான் ஒன்ன கூப்பிடலன்னு அமைச்சர் சொல்ல, மாரிக்கா புருஷன் மூஞ்சி அப்படியே மாறி போகுது. இங்க மாரிக்காவை கூப்பிட்டுட்டு காலையில நடந்த மீட்டிங்கை பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேட்க, எனக்கு தெரிஞ்சு ஃபாதர் மார்டின் கரெக்டா தான் பேசினாருன்னு சொல்ல, அந்த நேரம் அமைச்சர், தலைவரே நீங்க எதுக்கு அந்த வெளிநாட்டுக்காரன் மேல இவ்வளவு ஆர்வம் காட்டுறீங்க எனக்கு புரியலன்னு கேட்க, நம்மளோட பாதுகாப்புல இருந்த ராணியும் திரும்பி அரண்மனைக்கு வந்துட்டாங்க, சோ நமக்கு இவனுங்க சீக்கிரமா சங்கு ஊதிடுவானுங்க. அதே நேரம் இங்க இஷிடா கூட இருக்கிற 2 பிரபுக்கள் கேத்தலிக்ஸ ஆதரிக்கிறவங்க, இங்க பைலட் அவங்களை எதிர்க்கிறவன், சரி அதுக்கும் இவனுக்கும் என்ன சம்பந்தம்னு அமைச்சர் கேட்க, மாரிக்காவை பார்த்து மீதி நீ சொல்லு பாப்போம்னு டொரானாகா சொல்ல, 5 பேர் கொண்டு இந்த கவுன்சில எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுத்தாதான் ஒரு விஷயத்தை நிறைவேற்ற முடியும். சோ ஹீரோ பைலட்டை வச்சு இஷிடாக்கும் மீதி 2 கேத்தலிக்ஸ் பிரபுக்களுக்கும் நடுவுல சண்டையை உருவாக்கிட்டா நாம தப்பிச்சலான்னு மாரிக்கா சொல்றான். மாரிக்காவோட சாதுரியத்தை புரிஞ்சுக்கிற டொரானாகா, அப்பப்போ உங்க மருமகளோட அட்வைஸையும் கேட்டுக்கோங்க அமைச்சரே அப்படின்னு சொல்லிட்டு போறாப்ல. ஆமாங்க, நம்ம சீரிஸோட ஹீரோயின் மாரிக்கோ நம்ம விஸ்வாச அமைச்சரோட மருமக. இங்க ஜெயில ஹீரோ இருக்கிற அதே செல்ல ஒரு ஃபாதரை போடுறாங்க. அவர் ஹீரோவை பார்த்து யாரு நீன்னு கேட்க, ஃபாதர் நான் டொரானாகாவோட கெஸ்ட், என்ன தெரியாம இந்த ஜெயில போட்டாங்கன்னு ஹீரோ சொல்றாப்ல. என்னது டொரானாகா தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தாரா, நீ அவரோட கெஸ்டா, அவரே இங்க பணைய கைதியா தான் வச்சிருக்காங்க, அப்பனா நீ கண்டிப்பா இங்க சாகதான் போறன்னு ஃபாதர் சொல்றாப்ல. மைசன், உனக்கு இங்க நடக்கிற அரசியல் எதுவுமே புரியாம பேசிட்டு இருக்க. சுகியமா பிரபு பெரிய பணக்கார சாமுராய் பரம்பரையை சேர்ந்தவர், ஓனோ பெரிய வாரியர், ஆனா இப்போ தொழுநோய் வந்து இப்போ கிறிஸ்டியன்ஸ் பக்கம் சேர்ந்துட்டாரு. அப்புறம் கியாமா கிறிஸ்டியனை கன்வெர்ட் ஆயிட்டாரு. பெரிய உள்நோக்கமும் பேராசையும் உள்ளவர். இவங்க எல்லாருமே இஷிடாவோட கைப்பாவைகள். இவங்க 4 பேரும் சேர்ந்து கூடிய சீக்கிரம் டொரானாகாக்கு மரண தண்டனை கொடுக்க போறாங்க. நீ இது மாதிரி டொரானாவோட கெஸ்ட்னு சொல்லிட்டு இருந்தா ஜப்பானை விட்டு உயிரோட போக முடியாதுன்னு ஃபாதர் எச்சரிக்கிறாரு. அடுத்த நாள் காலையில இஷிடா மீதி 3 பிரபுக்களையும் கூப்பிட்டு விருந்து கொடுக்கறாப்ல. அப்படியே டொரானாகாக்கு நம்ம சீக்கிரமா தண்டனை கொடுத்தாகணும், நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு இஷிடா மீதி பேரை கேட்க, டொரானாகா கூட்டிட்டு வந்த அந்த வெளிநாட்டுக்காரன் எங்களை உறுத்திட்டே இருக்கான்னு கிறிஸ்டியன்ஸா கன்வெர்ட் ஆன 2 பிரபுக்களும் சொல்றாங்க. முதல்ல அவனுக்கு முடிவு கட்டிட்டு அதுக்கப்புறம் டொரானாவை பத்தி பேசலாமேன்னு சொல்ல, இவனுங்க எதுக்கு இப்படி பேசுறாங்கன்னு புரிஞ்சுக்கிற இஷிடா, அடா பாவீங்களா உங்களுக்கு இன்னுமா புரியல, டொரானாகா அந்த வெளிநாட்டுக்காரனை வச்சு நமக்குள்ள சண்டையை உருவாக்க பாக்குறான், இதை புரிஞ்சுக்காம நீங்க இப்படி பண்றீங்களேன்னு இஷிடா கோவமா பேச, ஆனா அந்த 2 கிறிஸ்டியன்ஸ் பிரபுவும் அந்த வெளிநாட்டுக்காரன் செத்த அப்புறம் தான் டொரானாகாவை பத்தி பேச முடியும்னு உறுதியா சொல்லிடுறாங்க. இங்க ஜெயில ஃபாதர் கிட்ட ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற ஒரு ஆளுக்கு தண்டனை கொடுக்க கூட்டிட்டு போறாங்க. அப்போ ஃபாதர் ஜப்பான் நாட்டுக்கு போர்ச்சுகீசியர்கள் எப்படி வந்தாங்கன்னு சொல்றாரு. ஆக்சுவலா ஜப்பான் நாட்டுக்கும் சைனாக்கும் ஆகவே ஆகாது, இதை யூஸ் பண்ணி போர்ச்சுகீசியர்கள் உள்ள வந்தாங்க, அப்படியே இங்க மொத்த வணிகத்தையும் கைப்பற்றிட்டாங்க. இதை டைகோ தடுக்க பார்த்தாரு, ஆனா போர்ச்சுகீசியர்கள் பக்கத்துல
பக்கத்துல மெக்காவோன்னு சொல்லப்படுற ஒரு தீவுல இவங்க ரகசியமா வச்சிருந்த போர்ச்சுகீஸ் ஆர்மி கேம்ப்ல இருந்து கன்ஸை கொண்டு வந்து ஒரு கிளர்ச்சி படையை உருவாக்கி ஜப்பானை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தாங்கன்னு சொல்ல ஹீரோ ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்கிறான். என்ன சொன்னீங்க? மெக்கா நாட்டுல இருக்கிற ஜப்பானியர்களை போர்ச்சுகீசியர்கள் கிறிஸ்டியன்ஸா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த விஷயம் இங்க இருக்கிற அரசாங்கத்துக்கு தெரியாதா? இந்த விஷயத்தை உடனே சொல்லி ஆகணும்னு ஹீரோ சொல்ல அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்லைன்னு ஃபாதர் சொல்லிடுறாப்ல. இந்த விஷயத்தை நான் சொன்னா போதும் ஃபாதர் என்ன ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு அப்படியே திரும்பி பார்க்க தண்டனை கொடுக்க கூட்டிட்டு போன அந்த ஆளோட தலையை ரெண்டா வெட்டிடுறானுங்க. அதே நேரம் இங்க ஃபாதர் மார்டின் மாரிக்காவை பார்த்து ஜாடமாடையா பேசி எப்படியாச்சும் அவளை இவங்க பக்கம் இழுத்துடலான்னு பேசி பாக்குறாப்ல. ஆனா அவ பிடி கொடுத்து பேசாதனால ஃபாதர் சரி உன் விருப்பம்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாப்ல. மாரிக்கோ பாக்குற பார்வையை பார்த்து அவக்குள்ள நிறைய மர்மம் ஒளிஞ்சுக்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இங்க அரண்மனையில யாபுவை பார்க்க அவனோட ரூமுக்கு இஷிடோ வரான். உன்னோட அருமை டொரோனாகாக்கு இன்னும் தெரியலன்னு நினைக்கிறேன். சரி உனக்கு அந்த வெளிநாட்டுக்காரனை பத்தி என்ன தெரியும்னு போட்டு பாக்குறான். யாபுவும் அவனுக்கு தெரிஞ்ச விஷயங்களை இஷிடா கிட்ட சொல்றான். யாபு பேசுறத பார்த்தா இஷிடாக்கு ஐஸ் வச்சு எப்படியாச்சும் அவன் கூட சேர்ந்துடலான்னு பாக்குறான்னு புரியுது. அது மட்டும் இல்லாம உங்களுக்காக நான் உன்னை பண்றேன்னு அவன் சொல்ல அப்படியே அங்க சீன் கட் ஆகுது. இங்க ஹீரோ பைலட்டை ஜெயில இருந்து கண்ணை கட்டி காட்டு வழியா கூட்டிட்டு போறாங்க. அப்ப சில கூலிப்பட ஆளுங்க ஹீரோ கூட வந்து அவங்களை கொன்னுட்டு ஹீரோவை காப்பாத்துறாங்க. பார்த்தா இந்த கூலிப்படையை ரெடி பண்ணதே யாபு தான். சொன்ன மாதிரியே செஞ்சிட்டீங்கன்னு கூலிப்படைக்கு காசு கொடுக்கற அதே நேரம் யாபுவோட ஆளுங்க இந்த கூலிப்படக்காரங்களை கொன்னுறானுங்க. கண்ணை கட்டி இருந்ததுனால ஹீரோக்கு யாரை கொண்டாங்கிற டீடைல்ஸ் தெரியல. அப்ப யாபு சைலண்டா வந்து கண் கட்டை ஓபன் பண்ணி ஏதோ அவன் தான் இவன் உயிரை காப்பாத்தின மாதிரி நடிக்கிறான். இது எதுவும் தெரியாத ஹீரோ யாபுக்கு நன்றி சொல்றான். கட் பண்ண அரண்மனையில் இருக்கிற டொரோனாகா கிட்ட நான் ஹீரோவை கூலிப்படை கிட்ட இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டேன்னு யாபு சொல்ல நல்ல வேலை செஞ்ச யாபு, சரியான நேரத்துல போய் காப்பாத்திருக்க. ஆனா எப்படி அந்த இடத்துக்கு சரியான நேரத்துக்கு நீ போனங்கிற விஷயம் யோசனையாவே தான் இருக்குது. பரவாயில்ல, நீ பைலட்டோட உயிரை காப்பாத்திருக்கன்னு தெளிவா பேசுறாப்ல டொரோனாகா. இதை கேட்ட யாபுவோட மூஞ்சி அப்படியே சுருங்கி போகுது. இங்க ஹீரோ கிட்ட உனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லுன்னு டொரோனாகா கேட்க என்னை எல்லாரும் எதிரியா தான் பாக்குறீங்க, ஆனா நான் அப்படிப்பட்டவன் இல்ல. எங்க நாட்டுல இருக்கிறவங்க உங்க நாட்டு கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும் தான் நினைக்கிறாங்கன்னு சொல்றான். சரி உங்க நாடு எங்க இருக்கு, எங்களுக்கு வரைஞ்சு காட்டுன்னு சொல்ல ஹீரோவும் இங்கிலாந்து இங்க தான் இருக்கு, ஜப்பான் இங்க இருக்கு. அதே சமயம் போர்ச்சுகீசியர்கள் வாணிகம் பண்றதுக்கு எந்த வழியா இங்க வந்தாங்கன்னு டீட்டெயிலா சொல்றாப்ல. அது மட்டும் இல்லாம ஜெயில ஃபாதர் கிட்ட பேசின மாதிரி மெக்கோ நாட்டுல இருக்கிற போர்ச்சுகீஸ் நாட்டோட ரகசிய ஆர்மி பேஸ் பத்தி சொல்றாப்ல. அங்க இருந்துதான் கன்ஸ் எல்லாம் புரட்சி படைக்கு சப்ளை பண்றாங்கன்னு சொல்ல எல்லாரும் அதை கேட்டு ஷாக் ஆகுறாங்க. இன்னும் உனக்கு என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் தெரியும்னு எனக்கு வரைஞ்சு காட்டு, குறிப்பா போர்ச்சுகீசியர்களோட ஆர்மி பேஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு மார்க் பண்ணி கொடுன்னு சொல்றாப்ல. நம்ம ஹீரோ ஆர்வம் தாங்காம டீடைல்ஸ் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸ்பெயின் அண்ட் போர்ச்சுகீசியர்களும் உலகத்தை ரெண்டா பிரிச்சுக்கிட்டாங்க. ஒரு பாதி ஸ்பெயின் நாட்டுக்கும் இன்னொரு பாதி போர்ச்சுகீசியர்களுக்கும். அதுல ஜப்பான் போர்ச்சுகீஸ் நாட்டோடதுன்னு சொல்ல டொரோனாகாக்கு மூஞ்சி கோவமா மாறுது. நீ சொல்றது உண்மையான டொரோனாகா ஹீரோவை கேட்க ஆமா, இதை லீகலாவே அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அதாவது ஈஸ்ட் சைடுல இருக்கிற நான் கேத்தலிக் நாடுகளை போர்ச்சுகல் நாடு ஆக்கிரமிப்பு பண்ணிக்கலாம், இதுல ஸ்பெயின் தலையிடக்கூடாதுன்னு ரெண்டு நாடுமே சேர்ந்து ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. இப்படி எல்லா டீடைல்ஸையும் ஹீரோ தெளிவா சொல்ல டொரோனாகாக்கு செம்மையா கோவம் வருது. சரி நீ எதுக்கு ஜப்பானுக்கு வந்தேன்னு ஹீரோவை டொரோனாகா கேட்க நம்மளோட காமன் எனிமி அழிக்கதான்னு ஹீரோ சொல்றாப்ல. ஒரு தனியாளா நீ அவங்களை எதிர்க்க முடியாது, சோ போர்ல நீ தலையிடாதன்னு டொரோனாகா எச்சரிக்கிறாப்ல. அப்ப ஹீரோ ஒருவேளை நான் இதை செஞ்சிட்டேனா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சவால் விடுற மாதிரி பார்க்க ஹீரோவோட தைரியத்தை பார்க்குற டொரோனாகாக்கு அவனை பிடிச்சி போகுது. சரி இன்னைக்கு நைட்டு நீ அரண்மனையில் தங்கிக்கோ, அதுதான் உனக்கு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு மீட்டிங்கை கலைச்சிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு டொரோனாகா கிட்ட ஃபாதர் மார்டின் ஒரு போர்ச்சுகீசிய கப்பல் இங்க இருந்து இன்னைக்கு நைட்டு கிளம்புது, அது போகிறதுக்கு உங்க உத்தரவு வேணும்னு டாக்குமெண்ட்டை கொடுக்க அதுல டொரோனாகா சீல் போடாம எனக்கு சில விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு, அது வரைக்கும் அந்த பிளாக் ஷிப்னு சொல்லப்படுற அந்த கப்பல் இங்க இருந்து போக கூடாதுன்னு சொல்லி டாக்குமெண்ட் நெருப்புல எரிச்சிடுறாப்ல. அதே சமயம் உங்க ஆர்மி பேஸ் பத்தின டீடைல்ஸையும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு டொரோனாகா அங்க இருந்து போயிடுறாப்ல. இந்த விஷயத்தை பெரிய ஃபாதர் கிட்ட சொல்ல இது எல்லாம் அந்த பைலட்டால வந்துச்சுன்னு கடுப்பாகிறாப்ல. அதே சமயம் இங்க டொரோனாகா தங்கி இருக்கிற இடத்துக்கு ஒரு கூலிப்பட கொலைகாரி ரகசியமா உள்ள வரா. பாக்குற எல்லாரையும் குத்தி கொல்ல அதை பார்த்த ஒரு பொம்பளை சத்தம் போட அந்த சத்தத்தை கேட்டு ஹீரோ டொரோனாகாக்கு ஏதோ ஆபத்துன்னு ஓடி வரான். எந்த சத்தமும் போடாம சைலண்டா டொரோனாகா ரூம்குள்ள நுழையிற அந்த பொண்ணு டொரோனாகா தன்னோட சாமுராய் கத்திய வச்சு அவளோட கழுத்தை கிழிச்சிடறாப்ல. அதே மீறி டொரோனாகாவை குத்த போக அப்ப கரெக்டா ஹீரோ வந்து அவளை தடுக்கிறாப்ல. அதுல ஹீரோவோட கைய அந்த பொண்ணு கிழிச்சிடறா. திடீர்னு ஹீரோவோட முகத்தை பாக்குற அந்த கொலகாரி மூஞ்சில ஒரு குழப்பம் தெரியுது. உடனே அவ ஹீரோவை கொல்ல வர டொரோனாகா அவளை தடுத்து வெளியே தள்ளிவிட அவ ரத்தம் கக்கி அங்கேயே செத்து போயிடுறான். இதுவும் இஷிடாவோட வேலையா தான் இருக்கும்னு டொரோனாகா பையன் சொல்ல இல்ல இது அவனோட வேலை இல்ல, ஆக்சுவலா அவ என்ன கொல்ல வரல, ஹீரோவை தான் கொல்ல வந்திருக்கான்னு டொரோனாகா சொல்றாப்ல. ஆக்சுவலா ஹீரோவோட ரூம்ல சேஃப்டிக்காக நான் அங்க தங்கிக்கிட்டேன், ஹீரோக்கு வேற ரூமை கொடுத்துட்டேன். சோ ஹீரோ தான் இங்க இருக்கான்னு நினைச்சு கரெக்டா அவ இந்த ரூமுக்கு வந்திருக்கா. இப்படி டொரோனாகா எக்ஸ்பிளைன் பண்ண இங்கேயே இந்த எபிசோட் முடியுது. எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஹீரோ பைலட்டை கொல்ல வந்த பொம்பளைய டொரோனாகா கொன்னதுக்கு அப்புறம் யாபு ஏதோ ஒரு பயத்துல தன்னோட உயிரை எழுதிட்டு இருக்கான்.
இருக்கான். அந்த பயத்தோடயே யாபு யாரையோ பார்க்க வரான். அவன் மூஞ்சில லைட்டா மரண பயம் தெரியுது. பார்த்தா நம்ம டொரோனாகா தான் அவனை கூப்பிட்டு விட்டுருக்காரு. அவரை போய் பார்க்கறதுக்கு முன்னாடி யாபு கிட்ட இருந்த கத்தியை வாங்கி வச்சுக்கிறாங்க. வந்த அங்க விசுவாச அமைச்சர், டொரோனாகாவோட பையன், அப்புறம் டொரோனாகா மட்டும் தான் அங்க இருக்காங்க. திருன்னு முழிச்சிட்டு இருக்கிற யாபு கிட்ட என்னோட தலைக்கு நீ எவ்வளவு ரேட் பேசுவன்னு டொரோனாகா கேட்க அவன் மூஞ்சி மாறுது. அப்ப டொரோனாகா பையன் வெளியே போக அமைச்சர் தன்னோட கத்தியை வெளியே எடுக்க ரெடியா இருக்காரு. இதை நோட் பண்ற யாபுவுக்கு அல்லு விடுது. விட்டு அழுதுடுவான் போல. ஆனா அந்த பயத்தை வெளியே காட்டாம என்ன கொல்லலான்னு முடிவு பண்ணிட்டீங்க, சீக்கிரமா கொண்டுடுங்கன்னு சொல்ல அதுக்கு டொரோனாகா நீ ஒரு நம்பத்தகுந்த நண்பன் நினைச்சேன்னு டெஸ்ட் கொடுக்குறாப்ல. உன்னோட வீட்டுக்கு இஷிடா நேத்து வந்தான்னு எனக்கு நல்லா தெரியும். இப்ப சொல்லு, நீ என்னோட நண்பனா இல்ல இஷிடா உன்னோட மனசை மாத்திட்டானான்னு கேக்குறாப்ல. அதுக்கு யாபு நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணா உங்களோட பதவியை எனக்கு தரேன்னு அவன் சொன்னான்னு போய் சொல்றாப்ல. அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுன்னு டொரோனாகா கேட்க எனக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு யாபு சொல்லிடுறாப்ல. பின்ன நீ என்னதான் எதிர்பார்க்கறான்னு கேட்க உங்ககிட்ட இருக்கிற ஒரு சின்ன நாடு எனக்கு வேணும், அதுக்கு தலைவனா ஆகணும்னு தான் எனக்கு ஆசைன்னு சொல்றாப்ல. சரி நீயே அந்த நாட்டை எடுத்துக்கோ, அதுக்கு பதிலா நீ ஹீரோ பைலட்டையும் என்னோட மனைவியையும் ஒசாகா நாட்டை விட்டு உனக்கு கீழே இருக்கிற மீனவ கிராமத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்றாப்ல. அப்படி மட்டும் பண்ணிட்டேன்னா நீ கேட்ட அந்த சின்ன நாடு உனக்கு தான் சொல்றாப்ல. எங்க எல்லாரையும் அனுப்பிட்டு நீங்க இங்க தனியா என்ன பண்ணுவீங்கன்னு யாபு கேட்க அதுக்கு டொரோனாகா எதுவுமே சொல்லாம விட்டுறாரு. யாபுவோட மூஞ்சில இப்ப பயம் போய் மூஞ்சி ஃபுல்லா ஒரே குழப்பம் மட்டும்தான் இருக்கு. கட் பண்ணா இங்க ஃபாதர் மார்டின் போர்ச்சுகீஸ் கப்பல் கேப்டன் கிட்ட போய் டொரோனாகா இங்க இருந்து எந்த ஷிப்பும் கிளம்ப கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னு சொல்ல அந்த கேப்டன் காண்டாகிறான். நாம தான் அவங்க இங்க ரூல் பண்ண வந்தோம்னு நினைக்கிறேன், ஆனா இப்ப அவங்களோட பர்மிஷன் இல்லைன்னு நீ சொல்றன்னு கேட்டு கடுப்பாகிறான். அது மட்டும் இல்லாம நான் என்னோட கப்பல்ல 10 லட்சம் மதிப்புள்ள பொருட்களை வச்சிருக்கேன், இதை நான் தாமதிச்சா எனக்கு பெரிய லாஸ் ஆகும்னு கோபமா பேசுறாப்ல அந்த கேப்டன். அப்ப ஃபாதர் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும்னு சொல்ல நான் உங்களுக்கு கீழே ஒன்னும் வேலை பார்க்கல ஃபாதர், நானும் என்னோட கப்பலும் இன்னைக்கு நைட்டு என்ன ஆளானோ இங்க இருந்து கிளம்பிடுவோம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காப்ல. கட் பண்ணா இங்க 2 பொட்டியை வச்சுக்கிட்டு டொரோனாகாவோட மூத்த மருமக சோகமா உட்காந்துட்டு இருக்கா. அந்த 2 பொட்டியில தான் அவளோட குழந்தை புருஷனோட அஸ்தி இருக்கு. அவளோட அப்பா விசுவாச அமைச்சர் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காப்ல. அதே நேரம் அரண்மனையில டொரோனாகா கிட்ட வாக்கு கொடுத்த மாதிரி யாபு ஹீரோவையும் அவன் கூட டொரோனாகாவோட மருமகளும் டொரோனாகாவோட ஒய்ஃபையும் கூட்டிட்டு போக தயாரா இருக்கான். 2 லேடிஸையும் கூட்டிட்டு போக 2 பல்லக்கு அங்க இருக்கு. முதல் பல்லக்குல மருமகளும் 2வது பல்லக்குல டொரோனாகா மனைவியும் இருக்கிறாங்க. அப்ப யாரோ இவங்கள பார்க்க வராங்கன்னு வாசல்ல இருக்கிறவன் சத்தம் போட பார்த்தா இவங்கள பார்க்க இஷிடா வந்திருக்கான். என்ன என்கிட்ட எந்த தகவலும் சொல்லாம இங்க இருந்து கிளம்புறீங்கன்னு அவன் கேட்க அப்படிலாம் ஒண்ணும் இல்லைன்னு டொரோனாகாவோட பையன் எதையோ சொல்லி சமாளிக்கிறான். இந்த அரண்மனையை விட்டு யார் வெளியே போறாங்கன்ற விஷயம் எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும், சோ நான் கண்டிப்பா செக் பண்ணுவேன்னு அந்த மூடு பல்லக்க செக் பண்ண சொல்றான். இஷிடாவோட தளபதி 2 பல்லக்கையும் ஓபன் பண்ணி பார்த்ததுல உள்ள 2 லேடிஸ் தான் இருக்காங்கன்னு கன்ஃபார்ம் பண்றாப்ல. சரி அப்பனா இங்க இருந்து நீங்க கிளம்பலான்னு இஷிடா சொல்றா. அதே நேரம் கரெக்டா பிரெக்னெண்டா இருந்த டொரோனாகா பொண்ணுக்கு பெயின் வந்த மாதிரி கத்துறா. அந்த நேரம் பார்த்து இவங்க நோட் பண்ணாத இன்னொரு சைடு டொரோனாகா ஒய்ஃப் பல்லக்குல இருந்து வெளியே போயிடுறாங்க. அவங்களுக்கு பதிலா பல்லக்குள்ளார டொரோனாகா வந்து ஒளிஞ்சுக்கிறாரு. இதை ஹீரோ நோட் பண்ண அதை ஹீரோயினும் பாத்துறா. சரி இவங்க யாருக்கும் தெரியாம ஏதோ கோல்மால் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கிற ஹீரோ அப்படியே அமைதியா இருக்கான். டொரோனாகா பொண்ணு இப்ப எனக்கு பரவாயில்லன்னு சொல்ல சரின்னு எல்லாரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே அரண்மனையை விட்டு முதல் கட்ட பாதுகாப்பை தாண்டி வெளியே வராங்க. அப்ப இஷிடாவோட தளபதி என்ன நீ அவங்க கூட சேர்ந்துட்டியான்னு யாபு கிட்ட கேட்க இல்ல நான் அவங்க கூட சேர்ந்து நடிச்சிட்டு இருக்கேன், நான் சத்தியம் பண்ண மாதிரி நடந்துப்பேன்னு தலைவர்கிட்ட சொல்லிடுங்கன்னு யாபு சொல்றான். இங்க விசுவாச அமைச்சர் தப்பிச்சு வந்த டொரோனாகா ஒய்ஃப் கிட்ட பக்காவா நம்ம பங்கு செஞ்சு முடிச்சிட்டோம், இனிமே ஆண்டாம் விட்ட வழிதான்னு கடவுளை வேண்டிக்கிறாங்க. இப்படியே பல்லக்கு பொறுமையா ஒவ்வொரு அரணை தாண்டி வெளியே வந்துகிட்டே இருக்கு. அப்ப ஹீரோ இந்த ஆள்மாராட்ட விஷயம் உனக்கு தெரியுமான்னு கேட்க இல்ல டொரோனாகா பயங்கரமான கில்லாடி, அவர் ஒரு பிளான் போட்டா சிறப்பா செஞ்சு முடிப்பாருன்னு ஹீரோயின் புகழ்றான். ஒரு வழியா எல்லா அரணையும் தாண்டி பல்லக்கு கடைசி அரண் கிட்ட வரும்போது பல்லக்கு நிறுத்துங்க, வெளியே போறது யாருன்னு நாங்க தெரிஞ்சுக்கணும், இது இஷிடாவோட உத்தரவுன்னு சொல்லி ஒரு வீரன் வந்து செக் பண்றான். முதல் பெட்டியை ஓபன் பண்ணி பார்க்க கிட்ட வரான். ஹீரோ ஏதாச்சும் பேக்கப் பிளான் இருக்கான்னு ஹீரோயின் கிட்ட கேட்க இல்ல எனக்கு தெரியாதுன்னு பதட்டமா சொல்றா. அப்படின்னா அவன் செக் பண்ணா நம்ம எல்லாரோட தலையும் போயிடும், என்ன எல்லாரும் சும்மா நிக்கிறீங்கன்னு டென்ஷன் ஆகுறான். அந்த வீரனும் முதல் பெட்டியை ஓபன் பண்ணி பார்க்க உள்ள டொரோனாகா மருமக இருக்கா. சரின்னு அதை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்தது டொரோனாகா இருக்கிற பெட்டியை நோக்கி நடந்து வரான். இங்க ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்கும் போது அந்த வீரன் வந்து பல்லக்க ஓபன் பண்றான். அப்போ டக்குன்னு ஹீரோ என்ன லேடிஸை இப்படி அவமானப்படுத்துறீங்க, இப்படியெல்லாம் எங்க ஊர்ல பண்றது பெரிய குற்றம் தெரியுமா, கொஞ்சமாச்சும் மேனஸ் எல்லாம் வேணா, உள்ள லேடிஸ் இருக்காங்க அவங்களோட பெட்டியை ஓபன் பண்ணி பாக்குறீங்க, என்ன இது அநியாயம்னு கச்சா முச்சான்னு பிரச்சனை பண்றான். எவ்வளவு நேரம் ஆக்குவீங்கன்னு இஷிடாவோட தளபதி டேய் விடுறா நாங்க கிளம்பணும்னு ஆர்டர் போட எத்தனை பிரச்சனையும் இல்லாம பல்லக்கு கிளம்பிடுது. அப்பதான் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் அப்பாடான்னு மூச்சே வருது. ஒரு வழியா எஸ்கேப் ஆகி படகுல ஏறலான்னு காட்டு வழியா வந்துட்டு இருக்கும் போது ஹீரோ நான் உன்னோட புருஷனை பார்த்தேன், அவனுக்கு உன்னை பிடிக்காதா, உன்னை ஏன் அப்படி அவன் ட்ரீட் பண்றான்னு பேச்ச போட ஆமா அவர் தான் என் புருஷன், அவர் பேரு புண்டாரோ, அவன் ஒரு அப்படின்னு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சுத்தமான வீரன் ஏதோ மனசுக்குள்ள வச்சுட்டு பேசுற மாதிரி பேசினான். ஹீரோவும் எனக்கு என்னோட ஊர்ல 2 பசங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது
இவங்களை ஏதோ ஒரு கும்பல் அந்த காட்டுக்கு நடுவுல தாக்குறாங்க. ஒரு மேட்டுக்கு மேல இருந்து மறைஞ்சு இவங்களை அம்புகளை விட்டு அட்டாக் பண்ண எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஒருவேளை இஷிடா தான் போக விட்டு பின்னாடியே வந்து அட்டாக் பண்றான் போலன்னு பார்த்தா கன்வெர்ட் ஆன 2 பிரபுக்கள்ல ஒரு ஆளு இவங்களை அட்டாக் பண்றான். அதே நேரம் டொரானகா வந்து பல்லக்கு மேல நெருப்பு அம்பு விட்டு அந்த பெட்டி எரிய உள்ள இருக்கிற அம்மாவை காப்பாத்தணும்னு பையன் ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள இருக்கிறது அவனோட அப்பா டொரானகா. அப்பா நீங்க எப்படின்னு ஷாக் ஆகுறான். இதுல இருந்து டொரானகா அவனோட பையனை கூட நம்பலன்னு நல்லாவே தெரியுது. ஆனா அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்லைன்னு வெளியே வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா கத்தோலிக் ஃபாதர் இருக்காங்களா, அவங்களுக்காக ஹீரோ பைலட்டை கொல்ல தான் இந்த கன்வெர்ட் ஆன பிரபு அட்டாக் பண்ணுவான். இப்போ இங்க திருட்டுத்தனமா தப்பிச்சு வந்த டொரானகாவை பார்த்து டொரானகா பண்ணது விதிமீறல், அவனையும் கொல்லுங்கன்னு புது ஆர்டரை கொடுக்கறா. எல்லாரும் மாறி மாறி அட்டாக் பண்றாங்க. இப்ப டொரானகா வந்த விஷயத்தை பாக்குற இஷிடாவோட தளபதி அப்புறம் யாபுவும் ஷாக் ஆகுறாங்க. அட பாவி, இப்படி எங்களை ஏமாத்திட்டியடான்னு தளபதி யாபு கிட்ட சொல்லிட்டு நான் இந்த விஷயத்தை உடனே இஷிடா கிட்ட சொல்லணும்னு அங்க இருந்து தப்பிச்சு குதிரையில போறான். அவனை எப்படியாச்சும் தடுக்கணும்னு ஹீரோயினோட ஹஸ்பண்ட் பண்டாரோ அம்பு விட தளபதி எப்படியோ அதுல இருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறான். 2 குரூப்பும் சண்டை போட போட நிறைய பேர் அட்டாக் பண்ண வந்துட்டே இருக்காங்க. சரி இப்படியே போனா சரி வராதுன்னு வாங்க உடனே கப்பலுக்கு போயிடலான்னு தப்பிச்சு போறாங்க. எல்லாரும் ஓடி வந்து சின்ன படகுல ஏறிக்கிறாங்க. விஷயம் தெரிஞ்சு ஊர்ல இருந்த 4 பக்கமும் ஆள் வர கடைசியா வந்த ஹீரோயினோட புருஷன் மட்டும் வர கூட்டத்தை நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிடுங்கன்னு சிம்பாலிக்கா நின்று டொரானகாவுக்கு வணக்கம் வைக்க டொரானகாவும் அவனுக்கு மரியாதை கொடுக்கறாரு. அதே நேரம் தன்னோட புருஷன் எப்படியும் செத்துருவான்னு தெரிஞ்சும் மாரிகாவ மூஞ்சில எந்த கவலையும் பெருசா தெரியல. இதை ஹீரோவும் நோட் பண்றான். நிறைய ஆளுங்க துறைமுகத்தை சுத்தி வளைக்க பண்டாரு ஒரே ஒரு ஆளா சோலாவா போய் சண்டை போடுறான். அவனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் தடுத்து இவங்க தப்பிக்க டைம் கொடுக்கறான். சும்மா சொல்லக்கூடாதுங்க, சுத்தமான வீரன். படகுல தப்பிச்ச இவங்க துறைமுகத்துல நின்றுட்டு இருந்த போர்ச்சுகீசிய கப்பலை பாக்குறாங்க. அது பேரு பிளாக் ஷிப். இதை தான் டொரானகா போக கூடாதுன்னு ஃபாதர் மார்டின் கிட்ட சொல்லியிருப்பாரு. சரி வாங்க அந்த கப்பல் வழியா போய் நாம தப்பிச்சலான்னு சொல்ல அவசரமா எல்லாரும் அந்த கப்பலுக்கு போறாங்க. போற வழியில துறைமுகத்தோட எல்லையில அந்த கன்வெர்ட் ஆன பிரபு சில ஆளுங்களை செட் பண்ணி வச்சிருக்கிறத ஹீரோ நோட் பண்ணி டொரானகா கிட்ட சொல்றான். அவரும் அந்த கப்பல் கேப்டன் கிட்ட போய் ஒரு டீலை பேசுறாரு. நான் உங்க கப்பலுக்கு இப்போ கிளியரன்ஸ் தரேன், எங்களை இங்க இருந்து நீங்க சொல்ற இடத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்றாப்ல. கேப்டன் இதான் சமயம்னு வெறும் கிளியரன்ஸ் வச்சுக்கிட்டு என்ன பண்றது, ஏதா காசு இருந்தா பாக்கலாம்னு சொல்ல ஃபாதரும் டொரானகா கிட்ட சொல்றாரு. உடனே டொரானகா நான் 10,000 சில்வர் காயினை இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து வர ப்ராஃபிட்ல பாதி கேப்டனுக்கு கொடுக்கறேன்னு சொல்ல கேப்டனும் இதுக்கு ஒத்துக்கிறாப்ல. சரி வாங்க கிளம்பலாம்னு சொல்லும் போது அப்ப கேப்டன் இன்னும் டீல் முடியல, அந்த பைலட் இங்கிலாந்துக்காரன் அவன் நம்ம கூட வரக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட இங்க ஸ்பெயின் வீரனோட கப்பலை வெயிட் பண்ணிட்டு இருந்த எல்லாரையும் பிளாக் ஷிப்ல ஏறிக்கிறாங்க. ஹீரோ மட்டும் அந்த கப்பலை விட்டுறாங்க. இதை பார்த்து காண்டாகிற ஹீரோ என்ன பண்றதுனே தெரியாம முழிக்கிறான். ஸ்பெயின் வீரன் தான் ஆக்சுவலா பிளாக் ஷிப்பை ஓட்டுற ஆளு. சரி பைலட் நீ உயிரோட இருந்தா நம்ம மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளாக் ஷிப்பை மூவ் பண்றான். தைரியமும் தன்னம்பிக்கையும் மிதமிஞ்சி வச்சிருக்கிற நம்ம ஹீரோ இவன் இருக்கிற கப்பலை பிளாக் ஷிப் கூடவே சேர்ந்து ஓட்ட சொல்றான். பிளாக் ஷிப் பெரிய கப்பலுங்கிறதுனால அது இன்னும் வேகமா போகும். சோ அதுக்கு ஈடு கொடுத்து நம்ம கப்பலையும் வேகமா ஓட்டுங்கிறதுக்காக வேகமா போங்கன்னு ஹீரோ கத்த எல்லாரும் உற்சாகமாகி அந்த கப்பலை வேகமா ஓட்டுறாங்க. மட்டும் இல்லாம துறைமுகத்து கடைசியில இருக்கிற எதிரி படைய பிளாக் ஷிப் கூடவே போனாதான் நம்ம தப்பிக்க முடியும்னு புரிஞ்சுக்கிற ஹீரோ இன்னும் வேகமா ஓட்டுங்கன்னு கத்துறான். விஷயம் தெரிஞ்சு வந்த இஷிடாவும் எப்படி தப்பிக்கிறாங்கன்னு பாப்போம்னு திமிரா பார்த்துட்டு இருக்கும்போது 2 கப்பலும் அங்க இருக்கிற எதிரி படையை நெருங்கி வர எதிரி படையோட படகை ஈஸியா உடைச்சிட்டு 2 கப்பலும் தாண்டி வந்துடுது. அதுல இருந்து எதிரி படையோட படகுகள்லாம் கவுந்து போக ஆளுங்க மட்டும் எப்படியோ தப்பிச்சு கரை ஒதுங்கிறாங்க. ஒரு வழியா தப்பிச்சிட்டோம்னு நினைக்கும் போது பிளாக் ஷிப்போட கேப்டன் ஹீரோ மேல இருந்த காண்டுல அவன் தப்பிக்க கூடாதுன்னு கப்பலை ஒரு பக்கமா அணைச்ச மாதிரி ஓட்ட சொல்றான். ஏன்னா அந்த பக்கம் தான் துறைமுகத்தோட கடல் பாறைங்க இருக்கு. அதுல ஹீரோவோட கப்பல் மோதி அதுல மாட்டி ஹீரோ செத்து போகணும் தான் பிளான் பண்றான். இதை புரிஞ்சுக்கிற ஹீரோ இப்ப போற வேகத்தை விட இன்னும் வேகமா போனாதான் இதுல இருந்து தப்பிக்க முடியும்னு வேகமா ஓட்ட சொல்றான். ஹீரோவோட கப்பல் கிட்டத்தட்ட கரையோரமா பாறைங்க பக்கத்துல வந்துடுது. பிளாக் ஷிப்ல இருக்கிறவங்க டொரானகா ஹீரோயின் மாரிக்கோ ஹீரோ தப்பிச்சிருவானான்னு டென்ஷனா பாத்துட்டு இருக்காங்க. பிளாக் ஷிப்பை கிட்டத்தட்ட ஹீரோவோட கப்பலை ஓவர்டேக் பண்ணிக்கிட்டே முன்னேறுது. கேப்டன் இன்னும் ஓரங்கட்டுன்னு சொல்ல ஆனா தன்னோட உயிரை ஒரு முறை ஹீரோ காப்பாத்தின நன்றியில பிளாக் ஷிப்பை ஓட்டுன அந்த ஸ்பெயின் வீரன் ஹீரோ தப்பிக்க கொஞ்சம் கேப் விட ஹீரோ அந்த கேப்பை யூஸ் பண்ணி பாறையில இடிக்காம ஒரு நூல் இழையில பாறையில உரசினபடியே லாவகமா தப்பிச்சிடறான். இதை பார்த்த டொரானகா சத்தம் போட்டு சந்தோஷப்படுறாரு. என்னதான் கேப்டனோட டீலுக்கு அவர் ஒத்துக்கிட்டாலும் ஹீரோ நல்லவன்னு டொரானகாவுக்கு தெரியும். மாரிக்காவும் சந்தோஷப்படுறாங்க. ஸ்பெயின் வீரனும் ஹீரோக்கு தன்னோட நன்றி கடனை செஞ்ச நிறைவுல இருக்க நேரம் இங்க கேப்டன் மட்டும் ஏன்டா இப்படி பண்ண அநியாயமானு அவனை தப்பிக்க வச்சுட்டியேன்னு கடுப்பாகிறான். அடுத்த நாள் காலையில டொரானகா எதிர்பார்த்த மாதிரியே மீதி இருக்கிற 4 பிரபுக்கள் மத்தியில சண்டை ஆரம்பிக்குது. உன் மேலதான் தப்பு, இல்லை உன் மேலதான் தப்புன்னு நீ சரியா சண்டை போடல அதனாலதான் தப்பிச்சிட்டாங்கன்னு மாறி மாறி பேசிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டா டொரானகா அவரோட அடுத்த மூவ ஸ்டார்ட் பண்றாரு. தன்னோட விசுவாச அமைச்சர் கிட்ட ஒரு லெட்டரை கொடுத்து இந்த கவுன்சில்ல இருந்து டொரானகா விலகிக்கிறாருன்னு டொரானகாவோட ராஜினாமா கடிதத்தை கொடுக்கறாங்க. இதை கேட்கிற இஷிடா இதனால எதுவும் மாற போறது இல்ல, நாங்க 4 பேரும் ஒன்னா ஓட்டு போட்டு டொரானகாவை கொல்ல போறது உறுதின்னு சொல்ல அமைச்சர் நீங்க சொல்றது கரெக்ட், ஆனா ஒரு விஷயத்தை பத்தி முடிவு எடுக்கணும்னா 5 பிரபுக்களும் சேர்ந்து முடிவெடுக்கணும், அப்பதான் அந்த
அந்த ஓட்டு செல்லும். ஸோ டொரோனகா ரெசைன் பண்ணதுனால இப்போ நீங்க 4 பேர் தான் இருக்கீங்க, நீங்க முடிவு பண்ற விஷயம் செல்லாதுன்னு லாஜிக்கா டொரோனகா போட்ட ஸ்கெட்சை சொல்றாரு விஸ்வாஸ் அமைச்சர். இதை கேட்ட மீதி 4 பேரும் திருவிழால தொலைஞ்சு போன குழந்தைங்க மாதிரி திருன்னு முழிக்கிறாங்க. நீங்க கப்பல்ல டொரோனகாவோட பையன் என்கிட்ட நீங்க போட்ட திட்டத்தை பத்தி ஏன் சொல்லல, என்னை எப்பதான் நீங்க நம்புவீங்கன்னு கேட்க, அதுக்கு நீ இன்னும் நிறைய அரசியல் தந்திரங்களை கத்துக்கணும், அவசரப்படாதுன்னு மகனுக்கு அறிவுரை சொல்றாரு. அதே சமயம் ஹீரோவோட தைரியத்தை பாராட்டுற டொரோனகா, நான் உனக்கு ஒரு பரிசு தரேன்னு அவன்கிட்ட இருந்த ஃபாதர் கிட்ட போய் சேர்ந்த அவனோட டைரியை அவன்கிட்டயே கொடுக்கறாரு. நான் உன்னை நம்புறேன், நீ ஒரு கடல் கொள்ளக்காரன் இல்லைன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றாப்ல. அது மட்டும் இல்லாம உன் நாட்டோட ட்ரைனிங்ல இங்க எனக்கு ஒரு படையை நீ ட்ரெயின் பண்ணணும்னு சொல்றாப்ல. ஆனா ஹீரோ என்ன மன்னிச்சிடுங்க, அது என்னோட வேலை இல்ல, அதுக்கு பதிலா என்னோட கப்பலையும் என்னோட க்ரூ மெம்பர்ஸையும் விட்டுடுங்க, நாங்க எங்க ஊருக்கு போயிடுறோம்னு சொல்றாப்ல. இதை கேட்ட டொரோனகா யாபோவை கூப்பிட்டு நீயும் என்னோட பையனும் ஹீரோ கிட்ட இருந்து அவனோட போர் டாக்டிக்ஸை கத்துக்கணும்னு சொல்லி ஹீரோக்கு ஒரு உயர் பதவியை டொரோனகா கொடுக்கறாப்ல. அந்த பதவி பேரு ஹட்டமோட்டோ. அதுக்கு மீனிங் தளபதின்னு நினைக்கிறேன். பாக்குற யாராச்சும் ஹட்டமோட்டோவோட மீனிங் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, எனக்கு ஸ்விம்மிங் சொல்லி கொடுன்னு ஹீரோ கிட்ட டொரோனகா கேட்க, ஹீரோவும் கப்பல்ல இருந்து கீழே குதிச்சு இப்படிதான் பண்ணணும்னு காட்டுறான். அதை நோட் பண்ற டொரோனகா இன்னொரு வாட்டி பண்ணுன்னு பல தடவை அவனை குதிக்க சொல்லியே அதை பார்த்தே கத்துக்கிறாப்ல டொரோனகா. இங்கேயே இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல டொரோனகா ஹீரோவை கூட்டிட்டு எங்க வராப்லனா, ஹீரோ ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஜப்பானுக்கு வரும்போது ஒரு மீனவ கிராமத்துல மாட்டிப்பல்ல, அதே கிராமத்துக்கு தான் கூட்டிட்டு வராங்க. டொரோனகாவையும் கூட வர எல்லாரையும் அந்த ஊர் தலைவனும் யாபும் வரவேற்கிறாங்க. ஆக்சுவலா அந்த ஊர் தலைவன் பேரு ஓமி. நாம இவனை இனிமே ஓமினே கூப்பிடுவோம். என்னோட கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கிற இந்த மீனவ கிராமத்துக்கு நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு யாபு சொல்ல, அங்க இருந்த யாபுவோட படை வீரர்கள் எல்லாரும் யாபு வாழ்கன்னு கோஷம் போடுறாங்க. அப்ப அவங்க எல்லாரும் முன்னாடியும் டொரோனகா ஒரு ஸ்பீச்சை போடுறாரு. நமக்கு நிறைய எதிர்ப்புகள் இருக்கு, நம்மளை யாராலையும் அழிக்க முடியாது, நம்மளை நோக்கி சீக்கிரமாவே போர் வரப்போகுது, அதுக்கு நாம தயாரா இருக்கணும். அதனால நான் சொன்ன மாதிரி ஹீரோவும் என்னோட பையனும் இங்க இருந்து பீரங்கி துப்பாக்கியை வச்சு ஒரு டீமை ரெடி பண்ணுங்கன்னு சொல்றாப்ல. அது போக நான் டொரோனகா சொல்றேன், நம்ம அரசருக்கோ இல்ல ஜப்பானுக்கோ களங்கம் உண்டாக்குற யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்னு சிங்க மாதிரி கர்ஜனைய போட யாபுவோட படை வீரர்கள் உட்பட எல்லாரும் டொரோனகா வாழ்கன்னு கோஷம் போடுறாங்க. யாபுக்கு என்னடா நடக்குதுன்னு நீங்க ஷாக் ஆகுற அதே நேரம் டொரோனகா அங்க இருந்து வேற இடத்துக்கு கிளம்பிடுறாரு. சரின்னு ஹீரோக்கு ஒரு வீட்டை ரெடி பண்ணி அவனுக்கு பணிவிட செய்ய மாரிக்கோ கன்வின்ஸ் பண்ண ஃபூஜி சாமாவை அசைன் பண்றாங்க. ஆனா ஹீரோவோ எனக்கு இதெல்லாம் வேணாம், என் கூட ஷிப்ல வந்த என்னோட ஆளுங்களை நான் பார்க்கணும், அப்புறம் ஷிப்ல என்னோட கன்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் எனக்கு வேணும்னு சொல்றான். சரின்னு மாரிக்கோவும் அன்னைக்கு நைட்டு அவன் சொன்ன மாதிரியே கன்ஸை கொண்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுக்கறாப்ல. அதே நேரம் நடக்கிற எல்லாத்தையும் நினைச்சு கடுப்பாகிற யாபு ஓமி கிட்ட இந்த ஊர்ல ஒரு ஸ்பை இருக்கான்னு நான் சொன்னல, அவனை கண்டுபிடிக்க சொன்னேன்னு என்ன ஆச்சுன்னு கேட்க, அதுக்கு ஓமி இல்ல என்னால இன்னும் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றான். இதை கேட்டு கடுப்பாகிற யாபு அப்புறம் இங்க என்னதான் புடிங்கிட்டு இருந்த இத்தனை நாளான்னு கத்துறான். கவுன்சில்ல இருக்கிறவனுங்க என்ன கேள்வி கேட்டா என்ன நான் சொல்றதுன்னு ஓமி கிட்ட கேட்க, அப்ப ஓமி என்கிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்குன்னு சொல்றான். ஆக்சுவலா உங்களுக்கு கீழே தான் இப்ப இந்த பீரங்கிங்களும் கன்ஸும் இருக்கு, கரெக்டா? அதே மாதிரி கவுன்சில்ல இருந்த டொரோனகா ரிசைன் பண்ணதுனால இப்ப 4 பேர் தான் கவுன்சில்ல இருக்காங்க. சோ இவ்வளவு பெரிய பீரங்கி படைங்களோட இருக்கிற நீங்க இஷிடா கூட அலையன்ஸ் வச்சுக்கிட்டா நமக்கு தான் எல்லாமே ஃபேவரா நடக்கணும் ஓமி கொளுத்தி போட யாபுவோட முகம் மாறுது. அடுத்த நாள் விடிஞ்சோடனே ஹீரோவை கூட்டிட்டு போக ஓமி ஹீரோவோட வீட்டுக்கு வரான். அப்ப ஹீரோ அவனோட கன்ஸையும் எடுத்துக்கிட்டு வரதை பார்த்துட்டு இதெல்லாம் நீ எடுத்துக்கிட்டு வரக்கூடாதுன்னு சொல்ல, நான் ஒரு ஹட்டமோட்டோ, இது என்னோட கன்ஸ், என்னோட பாதுகாப்புக்காக நான் எடுத்துட்டு தான் வருவேன்னு சொல்ல ஓமியோட ஆளுங்க கத்தி எடுத்து சண்டைக்கு வரானுங்க. இத பாக்குற ஹீரோவும் அவனோட கன்ஸை எடுத்து சுடுறதுக்கு நீட்ட மாரிக்கோ உடனே இல்ல கன்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்றான். அப்பயும் ஹீரோ இல்ல நான் எடுத்துட்டு தான் போவேன்னு சொல்ல, சடனா இவனுக்கு பணிவிட செய்ய அசைன் பண்ணியிருந்த ஃபூஜி சாமா என்கிட்ட கன்ஸை கொடுங்க, நான் இதை என்னோட உயிரை கொடுத்து காப்பாத்துவேன்னு சொல்றான். ஹீரோ என்ன நினைச்சான்னு தெரியல, சரின்னு கன்ஸை கொடுத்துறான். இதான் சான்ஸ்னு ஓமி அந்த கன்ஸை என்கிட்ட கொடுன்னு சொல்ல, அப்ப ஃபூஜி சாமா கன் அவன் தலைக்கு நேரா வச்சு மூடிட்டு போடான்னு சொல்லிடுறா. அவனும் நிலைமையை புரிஞ்சுட்டு அங்க இருந்து போயிடுறான். எல்லாரும் ஹீரோ என்ன ட்ரைனிங் கொடுக்க போறான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப யாபுவும் அவன் கூட்டாளிகளும் எங்களுக்கு எப்படி கன்னை சுடுறது, அதை எப்படி ரீலோட் பண்றதுன்னு தெரியும், எங்களுக்கு தெரியாத போர் யுக்திகளை மட்டும் நீ சொல்லுன்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ இந்த கன்ஸை வச்சு நீங்க ரொம்ப ஷார்ட்டான ரேஞ்சில் மட்டும்தான் சுட முடியும், அது மட்டும் இல்லாம நீங்க இதை யூஸ் பண்ணி சண்டை போடுற அதே நேரம் எதிரிங்க வில்லம்புங்களை வச்சு நம்மள ஈஸியா அட்டாக் பண்ண முடியும். சோ கன்ஸை யூஸ் பண்ணாம நம்ம எதிரிங்களை அட்டாக் பண்ண எங்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்குன்னு சொல்றான். நாம பீரங்கியை யூஸ் பண்ணி அவங்களோட பல கோட்டைகளை ஈஸியா நம்மளால தகர்க்க முடியும்னு சொல்றான். என்னது பீரங்கியா, இதை வச்சு எப்படி கரெக்டா சுட முடியும், சும்மா இவன் ஏதோ வளரிட்டு இருக்கான்னு எல்லாரும் இன்ட்ரெஸ்ட் இல்லாம பேச, நான் ஒரு டெமோ காட்டுன்னு சொல்லி கரெக்டான ரேஞ்சில பீரங்கிகளை செட் பண்ணி அது அந்த டார்கெட்டை சுக்கு நூறாக்கிடுது. இதை பாக்குற எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, யாபும் ஷாக் ஆகுறான். கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு ஹீரோ ஃபூஜி சாமாக்கு தேங்க்ஸ் சொல்றான். அதுக்கு காம்ப்ளிமெண்டா தன்னோட ஒரு கன்னை அவகிட்ட கொடுக்கறான். அதுக்கு ஃபூஜி அவளோட அப்பா யூஸ் பண்ண சாமுராய் கத்தியை ஹீரோ கிட்ட கொடுத்து ஒரு ஹட்டமோட்டோ இப்படி கத்தி இல்லாம இருக்க கூடாதுன்னு சொல்றான். இதை எல்லாத்தையும் பாக்குற ஹீரோயினோட ஃபேஸ்ல லைட்டா டிஸ்டர்பன்ஸ் தெரியுது, அதாவது பொசசிவ்னஸ்னு வச்சுக்கலாம். இதே
மாதிரி பல நாள் இப்படி ட்ரைனிங் போகுது. இந்த நாட்கள்ல ஹீரோ அங்க இருக்கிற படை வீரர்களுக்கு பீரங்கி யூஸ் பண்ணி சுடுற ட்ரைனிங் கொடுக்கறான். அதே நேரம் மாரிக்கோ ஹீரோ டெய்லி என்னென்ன பண்றான், எப்படி ட்ரைனிங் கொடுக்கறாங்கிற டீடைல்ஸை ஒரு டைரியில நோட் பண்ணி வச்சுக்கிறான். ஒரு நாள் ஹீரோ ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிற நேரம் ஹீரோயின் தன்னையும் மறந்து ஹீரோவை மறந்து பார்க்க ஆரம்பிக்கிறா. அதை ஹீரோவும் நோட் பண்ணிடுறான். அதே நேரம் அப்ப அங்க ஒரு ஆள் ஓடி வந்து இஷிடோவோட பட தளபதி இங்க வந்துட்டு இருக்கான்னு யாபு கிட்ட சொல்ல, அவன் பதறி அடிச்சு போய் இங்க என்ன விஷயமா வந்தீங்கன்னு கேட்க, உன்னோட விசுவாசத்தை நிரூபிக்க நீ உடனே இஷிடோவை வந்து பார்க்கணும்னு சொல்றான். இல்ல இப்போ இது சரியான நேரம் இல்லைன்னு நினைக்கிறேன், நான் வந்த பிரச்சனை ஆகிடும். இங்க நான் ஒரு ஆர்மியை ரெடி பண்ணிட்டு இருக்கேன், அதை யூஸ் பண்ணி டொரனாவை நம்ம ஈஸியா அழிச்சிடலாம். அது போக என்னோட ஆதரவு எப்பயுமே இஷிடாக்கு மட்டும்தான் சொல்லிடுறான். வேணா இன்னைக்கு நைட்டு நீங்க தங்கி இருந்து நாளைக்கு ட்ரைனிங்கை பத்தி தெரிஞ்சுட்டு போங்கன்னு சொல்ல, அதுக்கு டொரனாக பையன் என்ன ரகசியமா பேசுறீங்கன்னு கேக்குறான். இல்ல இவர் இன்னைக்கு நைட்டு நம்ம கூட தங்க போறாரு, நாளைக்கு நம்ம பீரங்கி ட்ரைனிங்க பார்த்துட்டு போக சொல்லியிருக்கேன்னு சொல்ல, அவன் எதுக்கு இதெல்லாம் பார்க்கணும்னு டொரனாக பையன் கேட்க, ஆமா இவன் பார்த்தாதான் நாம எவ்வளவு பெரிய ஆளுன்னு இஷிடாக்கு தெரிய வரும்னு சொல்லிடுறான். அன்னைக்கு நைட்டு ஹீரோ தனியா ஒரு இடத்துல போய் ஜாலியா குளிக்கலான்னு போக, அங்க மாரிகா வந்து ரெண்டு பேரும் சும்மா பேசிட்டு இருக்காங்க. கட் பண்ணா ஹீரோ குளிச்சுட்டு அவனோட ரூம்ல தூங்கிட்டு இருக்கான். அப்ப அவனோட ரூமுக்கு யாரோ ஒரு பொண்ணு வரா. யாருடான்னு பார்த்தா அது மாரிகோ. அப்ப ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கசமுசா நடக்குது. அதே நேரம் விஷ பாட்டில் ஓமி டொரனாக பையனோட மண்டையை கழுவுறான். இந்த தளபதி ஏன் இப்ப இங்க வந்தான், இவனை போக சொல்ற அளவுக்கு நம்மளால பேசவும் முடியல. அது போக டொரனாக வேற இங்க இல்ல, அவர் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குன்னு சொல்றான். இதை கேட்டு டொரனாக பையன் இவனெல்லாம் சும்மா விடக்கூடாதுன்னு ரொம்ப கோபமா பேசுறான். அப்ப ஓமி நம்மளால இப்படி பேசிட்டு தான் இருக்க முடியும், எந்த ஒரு டிசிஷனும் எடுக்க முடியாதுன்னு ட்ரிகர் பண்ணி விட, அதுக்கு டொரனாக பையன் நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போறதை யாருக்கிட்டையும் சொல்லாத, குறிப்பா எங்க அப்பா கிட்ட சொல்லாதன்னு சொல்றான். அந்த இடத்துலயே அப்படியே சீன் கட் ஆகுது. விடிஞ்சோடனே ட்ரைனிங் நடக்கிற இடத்துல எல்லாரும் அசம்பிள் ஆகுறாங்க. சரி இப்ப டொரனாக பையன் தலைமையில இருக்கிற பீரங்கி படைகள் தளபதிக்கு ஒரு டெமோ காட்டுவாங்கன்னு யாபு சொல்ல, இதுதான் டைம்னு டொரனாக பையன் பீரங்கி கிட்ட இருக்கிற தன்னோட ஆட்களை அங்க இருந்து நகர்ந்து போக ஆர்டர் கொடுக்கறான். தளபதியும் அவனோட ஆட்களும் முன்னாடி நிக்க, அவங்க பின்னாடி கொஞ்சம் கேப்ல ஹீரோ அப்புறம் மத்த ஆட்களும் நிக்கிறாங்க. அப்ப டொரனாக பையன் தளபதி கிட்ட நீ பெரிய தப்பு பண்ணிட்ட, இங்க நீ வந்திருக்கவே கூடாதுன்னு சொல்லி சிக்னல் கொடுக்க, எங்க இருந்தோ பீரங்கி குண்டுகள் தளபதியை வந்து தாக்குது. அப்படியே சரமாரியா குண்டுகள் வர தளபதியும் அவன் ஆளுங்களும் வெடிச்சு பீஸ் பீஸா சதறி போறாங்க. இத பாக்குற எல்லாரும் அப்படியே உறைஞ்சு போறாங்க. முழுசா சாகாம இருந்த தளபதி கிட்ட வர டொரனாக பையன் சாவுடான்னு சாமுராய் கத்திய வச்சு அவன் தலையை வெட்டிடுறான். அப்ப யாபு அவன் ஒரு தூதுவன், அவனை நீங்க இப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்றதுக்குள்ள எல்லாம் நடந்து முடிஞ்சது போச்சு. இந்த விஷயம் கவுன்சிலுக்கோ இல்ல டொரனாகோ தெரிஞ்சா அவ்வளவுதான், இனிமே போர் தான் நடக்க போகுதுன்னு புரிஞ்சுக்கிற மாரிகோ ஃபேஸ்ல மரண பயம் தெரியுது. அடுத்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல செதறி கிடக்கிற உடல் பாகங்களை அள்ளி போட்டுட்டு இருக்கிற அதே நேரம் ஏதோ நிறைய பேர் நடந்து வர மாதிரியும் குதிரைகள் கணைக்கிற மாதிரியும் சத்தம் கேக்குது. போச்சு பின்னாடி இஷிடாவோட படை வீரர்கள் வந்துட்டாங்க போலன்னு எல்லாரும் பார்க்க ஒரு பெரிய படையே வருது. அவங்களோட லீடரா யார் வராங்கன்னு பார்த்தா அது வேற யாரும் இல்ல, நம்ம டொரனாகா தான். கூடவே 3வது எபிசோட்ல செத்து போயிட்டான்னு நினைச்ச மாரிகோவோட புருஷனும் அங்க வரான். இத பாக்குற எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா ஹீரோயின் மூஞ்சில ஒரு ரியாக்ஷனும் இல்ல. அப்படியே கட் பண்ணா இங்க ஒசாகா நாட்டுல கவுன்சில் மெம்பர்ஸ்ல இப்ப 4 பேர் தான் இருக்கும். சோ இன்னொரு ஆளை சஜஸ்ட் பண்ணுங்கன்னு மீட்டிங் போட்டு பேச, அதுக்கு ஒவ்வொருத்தன் அவனுக்கு வேண்டிய ஆளுங்க பேரை சொல்றானுங்க. எவனுக்கும் ஒத்து வர மாட்டேங்குது. நிறைய மீட்டிங் வச்சும் ஒரு பிரோஜனம் இல்லாம போகுது. அதே சமயம் இங்க டைகோவோட பொண்டாட்டி ஒசாகா நாட்டோட ராணி டொரனாகா பிடியில இருந்து மறுபடியும் ஒசாகா நாட்டுக்கு பிரயாணப்படுறாங்க. இங்க டொரனாகாவை பார்க்க போற மாரிகோ நீங்க சொன்ன மாதிரி ஹீரோ என்னென்ன பண்ணாங்கிற விஷயத்த இந்த டைரியில நோட் பண்ணி வச்சிருக்கேன்னு கொடுக்குறான். அதே சமயம் டொரனாகா இனிமே உன் புருஷன் உன் கூட ஹீரோ வீட்டுல தான் தங்க போறான்னு சொல்ல, அப்ப அந்த சமயம் பார்த்து டொரனாகா பையன் அங்க வரான். அவன் வளர்க்குற கழுகு வேட்டையாடின ஒரு பறவைய டொரனாகா கிட்ட கொடுக்க, அதை அவர் மாரிகா கிட்ட கொடுத்து இதை ஹீரோக்கு என்னோட கிஃப்டா கொடுத்துடுன்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அப்ப டொரனாகா பையன் என் மேல உங்களுக்கு கோவம் இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனா நீங்க சொன்ன மாதிரின்னு பேசிட்டு இருக்கும் போதே நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன் அவசரப்படாதுன்னு. ஏன்டா எவனாச்சும் அறிவு உள்ளவன் தூது அனுப்ப வந்தவனை போய் கொல்லுவானா? அவ்வளவு ஈஸியா அவனுங்க விரிச்ச வலையில விழுந்துட்டல. இது உன்னோட தப்பு இல்ல, என்னோட தப்பு தான். உன்னை நம்பி உனக்கு இப்படி ஒரு பொறுப்பை கொடுத்தாலன்னு சொல்லி இது வரைக்கும் நீ பார்த்துட்டு இருந்த உன்னோட பொறுப்புகள்ல இருந்து உன்னை நான் விளக்குறேன்னு சொல்லிட்டு போயிடுறாப்ல. டொரனாகா கொடுத்த அந்த பறவைய ஹீரோ அவனோட வீட்டுல மாட்டி விட்டுட்டு, இதை எனக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரி, யாராச்சும் இதை தொட்டிங்கன்னா உங்களை கொன்னுடுவேன்னு சந்தோஷத்துல என்ன சொல்றேன்னு தெரியாம ஃபூஜி கிட்ட உளறிட்டு போயிடுறான். அப்ப ஃபூஜி வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட வேலை வாங்கிட்டு இருக்கும்போது அங்க மாரிகோவோட புருஷன் வரான். என்ன நீ தான் இப்ப அவனுக்கு பணிவிடை செஞ்சிட்டு இருக்கியான்னு கேவலமா கேட்க, ஆமா நான் ஹட்டமோட்டாக்கு பணிவிடை செஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்றான். அப்ப அவன் கூட நீ படுத்துட்டியான்னு கேட்க, இல்ல அவனுக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல, வேற ஒரு பொண்ணு மேலதான் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் நீ இன்டைரக்டா சொல்ல, அதை புரிஞ்சுக்கிறவன் சரிதான் அந்த காட்டுவாசி பய கேவலமான பொண்ணு மேலதான் ஆசைப்படுவான்னு சொல்லிட்டு போறான். அவன் சொல்றது வேற யாரும் இல்ல, அவன் பொண்டாட்டி மாரிகோவை தான். நல்ல குடும்பம். கட் பண்ணா டொரனாகாவை யாபு பார்க்க வரான். ட்ரைனிங் எல்லாம் எப்படி போகுதுன்னு டொரனாகா கேட்க, எல்லாம் கரெக்டா போகுது, பீரங்கி படை எதிர்பார்த்த மாதிரி நல்லாவே ட்ரெயின் ஆகியிருக்காங்க
பண்ணிட்டாங்கன்னு சொல்றான். சரி, என்னோட பையன் அந்த தளபதியை கொன்னதுக்கு நீ தானே காரணம், அவன் மனசை நீ தானே மாத்தினு கேட்க, இல்ல அரசே நான் அப்படி பண்ணல, என்னைக்குமே அப்படி பண்ணவும் மாட்டேன், ஏதோ இளவரசரோட போதாத காலம் அப்படி பண்ணிட்டாரு, நான் என்னைக்குமே உங்க விசுவாசி, என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு பம்மிட்டு பேசுறான். அப்ப நீ எதுவும் பண்ணலன்னா உன்னோட மச்சின ஓமி தான் பண்ணானான்னு கேட்க, எனக்கு தெரியல அரசே, ஆனா அன்னைக்கு நைட் அவங்க 2 பேரும் தான் ஒன்னா சேர்ந்து டின்னர் சாப்பிட்டாங்கன்னு சொல்றான். ஓ, அப்ப அவன் தான் இதுக்கெல்லாம் காரணமா? எனக்கு சரியா தெரியல, ஆனா நீங்க சொன்னீங்கன்னா அவனுக்கு புரியுற வகையில புத்திமதி சொல்றேன்னு சொல்ல, எது நீ அவனுக்கு புத்திமதி சொல்ல போறியா? அவன் செஞ்ச வேலைக்கு அவனை நான் நல்லா கவனிக்க போறேன், பெருமைப்படுத்த போறேன்னு சொல்ல யாபு முழிக்கிறான். உன்னோட மச்சின சாதாரண வேலையா செஞ்சிருக்கான், நல்லா யோசிச்சு பாரு, ஒசாகா நாடு எவ்வளவு பெருசு, அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற பாதுகாப்பையும் பெரிய பெரிய மதில் சுவர்களை தாண்டி நம்மளால எப்படி போய் சண்டை போட்டு போர்ல ஜெயிக்க முடியும். சோ இப்ப நடந்த விஷயத்துல இஷிடா ஒசாகாவை விட்டு வெளியே வந்து சண்டைக்கு வருவான், அது நமக்கு எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமான்னு சொல்ல, ஆமா அரசே, நானும் அதுதான் நினைச்சேன்னு யாபு ஜால்ரா தட்ட, இப்படி செஞ்ச உன்னோட மச்சின உன்னையே மிஞ்சிட்டா, நீ பார்த்துட்டு இருந்த அந்த பீரங்கி படைய பேசாம அவங்கிட்ட கொடுத்தலான்னு இருக்கேன்னு டொரோனாகா சொல்ல, யாபு முகத்துல ஏமாற்றத்தை விட பயங்கரமான காண்டு தான் தெரியுது. இந்த இடத்துலதான் டொரோனாகாவோட ராஜதந்திரத்தை நம்ம பார்க்கணும். டொரோனாகா பையன் பண்ண விஷயத்துல போர் வர போகுதுன்னு உணர்ந்த டொரோனாகா இது எப்படியும் யாபு பண்ண வேலைதான் புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம, இவனுங்களை விட்டு வச்சா இப்படி எதா பண்ணிட்டு இருப்பாங்கன்னு யாபு கிட்டேயே அவன் மச்சினனை பத்தி வசதி பேசி அவன் மச்சின மேல பயங்கரமான பொறாமைய ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டாப்ல. அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு ஹீரோ, மாரிகோ, பூஜி அப்புறம் மாரிகோவோட புருஷன் ஒன்னா சேர்ந்து சாப்பிடுறாங்க. அப்ப தண்ணி அடிச்சுக்கிட்டு ஹீரோவும் மாரிகோ புருஷனும் மாறி மாறி பேச, ஒரு கட்டத்துல மாரிகோவோட புருஷன் மாரிகோவை கேவலமா பேசிடுறான். ஹீரோ உடனே மனுஷனா இருந்தா பொண்டாட்டிய முதல்ல மதிக்க தெரியணும்னு சொல்ல, ஓ இவளுக்கு நான் மரியாதை கொடுக்கணுமா, சரி நீயே சொல்லுடி உன்னோட கேவலமான பொறப்ப பத்தி, நீ எவ்வளவு பெரிய கேவலமான ஃபேமிலில இருந்து வந்திருக்கன்னு அவங்கிட்ட சொல்லுன்னு கத்துறான். அப்பதான் மாரிகோ யாருன்னு நமக்கு தெரிய வருது. மாரிகோவோட அப்பா குரோடோசாமாங்கிற ஒரு அரசர் கிட்ட வேலை பார்த்தவர். குரோடோசாமா யாருன்னா டைகோ அரசருக்கு முன்னாடி வாழ்ந்த அரசர். குரோடோசாமா ரொம்ப மோசமான அரசன்னு சொல்லி மாரிகோவோட அப்பா ஜப்பான் நாட்டை காப்பாத்துறதுக்காக அவனை கொலை பண்ணிட்டாரு. அதுக்கு பழிவாங்க தான் அரசர் டைகோ எங்க அப்பாவை மட்டும் இல்லாம என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் கொன்னாரு. அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆனதுனால என்ன அவங்க உயிரோட விட்டுட்டாங்க. ஆனா என்னால அத வழியை ஏத்துக்க முடியல. ஒவ்வொரு வருஷமும் அவங்க போன இடத்துக்கு நானும் போய் சேர்ந்துடுறேன்னு என் புருஷன்கிட்ட பர்மிஷன் கேட்டோம். இந்த அவமானத்தோட வாழன்னு அவ சொல்லிடுவாப்புல, அதனாலதான் நான் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லி கதறி அழுதுட்டு அங்க இருந்து போயிடும். அன்னைக்கு நைட்டு ஹீரோ அவனோட ரூம்ல தூங்கிட்டு இருக்கும் போது யாரோ அடிக்கிற சவுண்டும் அழுகிற சவுண்டும் கேட்க, யாருடா அதுன்னு ஹீரோ போய் பார்த்தா மாரிகோவை அவன் புருஷன் அடிச்சு வாயை உடைச்சிட்டு வீட்டை விட்டு போயிடுவான். பூஜி கிட்ட கொடுத்த கன்னை வாங்குற ஹீரோ, டே முட்டாப்பாயில நில்லுடான்னு கன்னை காட்டி, எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட வீட்டுல நீ இப்படி நடந்துப்பன்னு கேட்க, மாரிகா புருஷன் சண்டை போட போறான்னு பார்த்தா அவன் கத்தியை கீழே கழட்டி வச்சுட்டு என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்றான். ஹீரோவும் என்ன நினைச்சான்னு தெரியல, பொழைச்சு போன விட்டுட்டு வந்துடுறான். அடுத்த நாள் காலையில மாரிகாவை தேடி பார்த்தா எங்கேயும் காணோம். உடனே ஹீரோ அவளை தேடி போய் எல்லாம் ஓகே தானேன்னு கேட்க, என்ன நினைச்சாலும் தெரியல, இனிமே நமக்குள்ள எந்த பேச்சும் வேணாம், நான் உங்களுக்காக அசைன் பண்ண டிரான்ஸ்லேட்டராவ மட்டுமே இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறான். அது மட்டும் இல்லாம நீ ஒரு சூழ்ச்சி வலையில மாட்டிட்டு இருக்க, நீ இங்க இருந்து உயிரோடு தப்பிச்சு போகவே முடியாது, சோ இங்க நடக்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு உன்னோட லைஃப பாருன்னு சொல்லிட்டு போயிடுறான். கட் பண்ண டொரோனாகா ஒரு ஆளை ரகசியமா மீட் பண்றான். யாருன்னு பார்த்தா ஹீரோ இந்த ஊருக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது ஒரு ஆளு ஹீரோவோட லாங்குவேஜ பேசுவான்ல, அந்த கிழவன் தான். யாருடா இவன்னு பார்த்தா இவன் தான் டொரோனாகாக்கு வேலை பார்க்கிற ஸ்பை. அரசே, என்ன யாபு தேடிட்டு இருக்கான், நீங்க சொன்னீங்கன்னா நான் அவங்கிட்ட போய் சரணடைஞ்சிடுவேன்னு சொல்ல, இல்ல நீ என்னோட உண்மையான விசுவாசி, அது மட்டும் இல்லாம சிறந்த சாமுராய் வீரன், நீ ஸ்பையாகவே இங்க இருந்துட்டு அதே மாதிரி யாபுக்கு நீயே ஒரு ஸ்பையை செட் பண்ணி கொடுத்துடுன்னு சொல்லிட்டு டொரோனாகா போயிடுறாப்ல. மாரிகோ இப்படி பேசுனதை நினைச்சு குழப்பமான மனநிலையில வீட்டுக்கு திரும்பி வர ஹீரோ, அப்ப பூஜி ஏதோ தயங்கி நிக்கிறத பார்த்து என்ன ஆச்சுன்னு கேக்குறான். வீட்டுக்கு முன்னாடி தொங்க விட்டு இருந்த பறவையை இப்ப காணோன்னு பூஜி சொல்ல, சரி அதை யாரு எடுத்தான்னு இவன் கேக்குறான். இங்க வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு வயசான வேலைக்காரன் தான் அதை செஞ்சான்னு சொல்ல, சரி பரவாயில்ல இப்ப எங்க அவன்னு கேட்க, அவன் செத்து போயிட்டான்னு இவன் சொல்றான். என்ன செத்து போயிட்டானா எப்படின்னு கேட்க, நீங்க தானே யாராச்சும் அதை தொட்டிங்கன்னா கொன்னுடணும்னு சொன்னீங்க, அதான் கொன்னுட்டோன்னு சொல்றான். இதை கேட்டு கடுப்பாகிற ஹீரோ, டேய் முட்டா பசங்களா, இதுக்கு போயாட ஒரு ஆளை கொல்லுவீங்க, என் கண்ணு முன்னாடி யாரும் நிக்காதீங்கடான்னு திட்டி அனுப்பிடுறான். அதே கோவத்தோட டொரோனாகாவை பார்க்க வர ஹீரோ, நீங்க எனக்கு கொடுத்த வேலையை நான் முடிச்சிட்டேன், ஒரு பீரங்கி படைய ட்ரைனிங் கொடுக்க சொன்னீங்க, சொன்ன மாதிரி நான் ரெடி பண்ணிட்டேன், நான் என்னோட ஊருக்கு போறேன், இங்க என்னால இருக்க முடியாது, இங்க எல்லாம் உயிருக்கு வேல்யூவே இல்லைன்னு சொல்ல, என்ன வளரிட்டு இருக்குன்னு டொரோனாகா கேட்க, நான் சொன்னதுக்காக ஒருத்தனை கொன்னுட்டாங்க அப்படின்னு வீட்டுல நடந்த விஷயத்த சொல்லி புலம்புறான். இதை கேட்கிற டொரோனாகா, டேய் இதெல்லாம் ஒரு ரீசன் சொல்லி என்னோட டைமை வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லி அங்க இருந்து எந்திரிச்சு போயிடறாப்ல. அப்போ ஒரு பெரிய நிலநடுக்கம் வருது. பக்கத்துல இருக்கிற பெரிய மலை அப்படியே சரிஞ்சு வர பூமி ரெண்டா பொளந்து அந்த பள்ளத்துக்குள்ள டொரோனாகா விழுந்துடுறாரு. உடனே ஹீரோ டொரோனாகாவை காப்பாத்த
அந்த பள்ளத்துக்குள்ள குதிக்கிறான். மண் சரிவுல மாட்டின மரம் பாறை எல்லாத்து மேலயும் மோதி ஹீரோ பள்ளத்துக்குள்ள போக ஒரு இடத்துல டொரனாகா வச்சுக்கிற கைவிசிறிய பார்த்துட்டு இங்கதான் அவர் இருக்காருன்னு சொல்ல எல்லாரும் அவசர அவசரமா அங்க வந்து தோன்றாங்க. அவரை எப்படியோ தோண்டி அங்கிருந்து எடுத்தோன்னே அவருக்கு மூச்சு பேச்சே இல்ல. ஹீரோ அவரோட முதுக தட்டி தட்டி டொரனாகாவோட உயிரை கொஞ்சம் கொஞ்சமா காப்பாத்தி கொண்டு வரான். கண் முழிச்சோனே ஹீரோ தான் தன்னோட உயிரை காப்பாத்திருக்கான்னு தெரிஞ்சு டொரனாகா சந்தோஷப்படுறாரு. சரி, என்னோட சாமுராய் கத்தி எங்கன்னு தேட உடனே ஹீரோ அவனோட கத்தியை கொடுத்துட்டு இதை நீங்களே வச்சுக்கோங்க, இதை எனக்கு ஃபூஜி கொடுத்தா அப்படின்னு சொல்ல டொரனாகா சிரிக்கிறாப்புல. அப்படியே பள்ளத்துல இருந்து டொரனாகா ஏந்திரிச்சு வெளியே வந்து பார்க்கும்போது அவர் கூட்டிட்டு வந்த அந்த முக்காவாசி படைகள் அப்படியே நிலநடுக்கத்துல அழியறத காட்டுறாங்க. இத பாக்குற டொரனாகா கலங்கி நிக்கிறாரு. ஹீரோ ஃபூஜிக்கு என்ன ஆச்சுன்னு வீட்டுக்கு வந்து பார்த்தா கடவுள் புண்ணியத்துல ஃபூஜியும் உயிர் தப்பிச்சிடறான். அடுத்த நாள் டொரனாகா சொன்ன மாதிரி அந்த ஸ்பை யாபு கிட்ட ஒரு வீட்டை காட்டி இங்கதான் ஸ்பை தங்கி இருந்தாங்கிற சில தடயங்களை உருவாக்கி நிலநடுக்கம் வந்ததுனால இதை நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்றாப்ல. அதுக்கு யாபு யார் இங்க தங்கி இருந்தான்னு கேட்க ஒரு தோட்டக்காரன் தங்கி இருந்தான், அவன் ஹீரோவோட வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்தான், நேத்தி தான் அவனை கொன்னுட்டாங்கன்னு சொல்ல யாபு ஒரு வழியா அந்த ஸ்பை செத்துட்டான்னு சொல்லி அங்க இருந்து போயிடுறான். கட் பண்ணா ஒசாக்கா நாட்டுக்கு திரும்பி வந்த ராணியை பார்த்து மரியாதை செலுத்தலான்னு இஷிடா அங்க வரான். அவன் கிட்ட என்ன உங்க கவுன்சிலர்ல டொரனாகாவை ஒன்னும் பண்ண முடியல போலன்னு ராணி கேட்க கூடிய சீக்கிரமே 5th மெம்பரை நாங்க ரெடி பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு இருக்கும் போது எப்ப பண்ணுவீங்கன்னு கேட்க இஷிடா முழிக்கிறான். நான் எதுக்கு கேட்கறேன்னா டொரனாகா நம்ம வளர விட்டா அவனை சமாளிக்க கவுன்சிலால முடியாது, அதுக்கு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இந்த நாட்டோட இளவரசர் நன்மைக்காக, அதாவது என்னோட பையனோட நன்மைக்காக இனிமே கவுன்சில் எனக்கு கீழே தான் இருக்கணும்னு சொல்லும் போது வேற லெவல்ல ஒரு டெஸ்ட கொடுக்கறாங்க. இஷிடா தான் பெரிய வில்லனா இருப்பான்னு நினைச்சா படையப்பா படத்துல வர நீலாம்பரி மாதிரி இங்க இந்த ராணி தான் பெரிய வில்லியா இருப்பான்னு நினைக்கிறேன். அடுத்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல 22 வருஷத்துக்கு முன்னாடி ராணியோட பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. பார்த்தா சின்ன வயசுல அவளும் ஹீரோயின் மாரிகாவும் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. அந்த பிளாஷ்பேக்ல அரசர் கொரோடோசாமா தேவையில்லாம நிறைய பேரை கொல்றதும் மாரிகாவும் ராணியும் ஒன்னா வளர்றதையும் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட அக்கா தங்கச்சி மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஆதரவா இருக்காங்க. அதே சமயம் மாரிகோக்கு விருப்பம் இல்லாத கல்யாணத்தை அவங்க அப்பா அவளுக்கு பண்ணி வைக்கிறாரு. அப்படி கல்யாணம் ஆகி மாரிகோ போகும்போது ராணி மாரிகோவை நினைச்சு அழுகுறாங்க. அந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்குன்னு நமக்கு காட்டுறாங்க. கட் பண்ணா இப்ப என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. நிலநடுக்கத்துல இறந்து போன ஆயிரக்கணக்கான படை வீரர்களை ஒன்னா புதைக்கிறாங்க. அப்போ அங்க நடக்கிற கூட்டத்துல என்னோட உயிரை காப்பாத்தின ஹீரோக்கு நான் இந்த வாளையும் அப்புறம் பீரங்கி படையோட தலைமை பொறுப்பையும் கொடுக்கறேன்னு டொரனாகா சொல்றாப்ல. ஹீரோவும் குழப்பத்தோட அதை வாங்கிக்கிறான். அடுத்த நாள் காலையில மாரிகோ புருஷனை கூப்பிட்டு உனக்கும் பொண்டாட்டிக்கும் என்ன பிரச்சனையா இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல, ஆனா எனக்கு டிரான்ஸ்லேட்டரா வேலை செய்யற மாரிகோவை நீ துன்புறுத்த கூடாது, சோ 7 நாளைக்கு அவளை நீ பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிடுறாப்ல. அதுக்கு மாரிகோ புருஷன் அரசே நானும் அவ மாறிடுவான்னு பல வருஷம் வெயிட் பண்ணி பார்த்துட்டேன், ஆனா அவ இன்னும் கல்லு மாதிரி தான் இருக்கா, எந்த ஒரு ரியாக்ஷனும் காட்ட மாட்டான்னு சொல்ல அப்ப அவளை பேசாம டைவர்ஸ் பண்ணிடுன்னு இவன் சொல்றாரு. ஆனா அப்படி டைவர்ஸ் பண்ணிட்டேன்னா அவ சூசைட் பண்ணிப்பான்னு இவன் சொல்றான். சரி, இனிமே நான் சொன்ன மாதிரி நடந்துக்கோன்னு டொரனாகா அவனை சொல்லி அனுப்பிடுறாப்ல. பின்னாடியே வந்த ஹீரோ டொரனாகா கிட்ட அரசே எனக்கு ஏன் இப்ப இந்த பொறுப்பை கொடுத்தீங்க, நான் உங்ககிட்ட என்னோட சொந்த ஊருக்கு போகணும்னு சொல்லியிருந்தேன், ஆனா இப்ப நீங்க இந்த பொறுப்பை கொடுக்குறீங்க, எனக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு சொல்ல சரி இதை பத்தி அப்புறம் பேசிக்கலான்னு அவனை அனுப்பி வச்சிடறான். அவன் போன அப்புறம் மாரிகோவை தனியா கூப்பிட்டு டொரனாகா பேசுறாப்ல. உன்னோட புருஷன்கிட்ட நான் சொல்லிட்டேன், இனிமே அவன் உன்னை தொந்தரவு பண்ண கூடாதுன்னு. அதே மாதிரி உனக்கு கொடுத்திருக்க பொறுப்பு சாதாரண விஷயம் கிடையாது, அதுக்கு ஏத்த மாதிரி பொறுப்பா நடந்துக்கோன்னு சொல்ல மாரிகோவும் எனக்கு அது புரியுது அரசேன்னு சொல்லிடுறான். அது மட்டும் இல்லாம நீ என்ன பண்றனா ஹீரோவை நம்ம ஊர்ல இருக்கிற ப்ராஸ்டியூஷன் ஏரியா கூட்டிட்டு போய் அவனோட மூட மாத்துன்னு சொல்றாப்ல. அதாவது கிட்டத்தட்ட இவள மாமா வேலை பார்க்க சொல்றாப்ல. இவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரு பக்கம் அந்த மாதிரி இடத்துக்கு எப்படி போறதுன்னு ஒரு தயக்கம், இன்னொன்னு மாரிகோக்கு ஹீரோ மேல ஒரு வகையான பாசம். ஆனா இதை செய்ய சொல்றது டொரனாகா ஆச்சு, சோ அவ சரின்னு சொல்லிடுறான். கட் பண்ணா ஒசகால அரசினர் மாளிகை தீப்பிடிச்சு எரியுது. என்ன ஆச்சுன்னு டொரனாகா வைஃப் கேட்க இஷிடா கவுன்சில் மெம்பர்ஸ் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கான், அவங்கள டொரனாகாக்கு எதிராக ஓட்டு போட சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப கூட இந்த தீ விபத்துக்கு காரணம் டொரனாகா இளவரசரை கொலை பண்ண நினைக்கிற சதின்னு பேசிக்கிறாங்க. பேசாம இங்க இருந்து தப்பிச்சலான்னு டொரனாகாவோட விசுவாச தளபதி சொல்ல, ஆனா டொரனாகா வைஃப் எங்களால வர முடியாது, நாங்க இங்கேயே இருக்கோம், நீங்க போய் இங்க நடக்கிற விஷயத்தை அவருக்கு சொல்லுங்க, அவரை பாதுகாப்பா அவர் கூடயே இருங்கன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அதே சமயம் இங்க பெரிய ஃபாதரும் மார்ட்டினும் பேசிக்கிறாங்க. நாம நினைச்சதை விட இப்ப ப்ராப்ளம் பெருசாகிடுச்சு, டொரனாகா தான் இளவரசரை கொல்ல ட்ரை பண்றான்னு சொல்லி அரச குடும்பத்தை சேர்ந்த ஆட்களையும் கவுன்சில் மெம்பர்ஸையும் இஷிடா ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டான். இதுக்கெல்லாம் அவதான் காரணம்னு மார்ட்டின் சொல்ல யார சொல்ற ராணியவான்னு கேட்க ஆமா அவ இங்க வந்த அப்புறம் தான் நிறைய குழப்பம் நடக்குதுன்னு மார்ட்டின் சொல்றாப்ல. அவளை சாதாரணமா நினைக்காதீங்க, பல பேர் டைக்குவை கல்யாணம் பண்ணி இருந்தாலும் இவன் மட்டும்தான் டைக்குக்கு ஒரு வாரிசு
வாரிசை கொடுத்தா. சோ அவ மோசமானவ, அது மட்டும் இல்லாம அவ கிறிஸ்டியானிட்டி எதுக்குறவ, எனக்கு தெரிஞ்சு இதுதான் சரியான நேரம் நாம டொரனோகா கூட கை கோத்துலான்னு மார்ட்டின் சொல்றாப்ல. கட் பண்ண கவுன்சில் மெம்பர்ஸும் அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே ஒரு டிராமாவை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப கவுன்சில் மெம்பர்ல இருக்கிற ஒருத்தன், நாம இப்படி இவங்கிட்ட சூழ்நிலை கைதியா இருக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சுன்னு பேசிட்டு இருக்காங்க. அதே நேரம் ராணியோட பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. ஒரு நாள் நைட்டு அவ தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க அப்பாவை கொன்னுட்டாங்கன்னு சொல்லி அவளை ஒசாகா நாட்டுக்கு அனுப்பிடுறாங்க. அப்படி வந்த பொண்ணு டைகோ அரசரோட வாரிசு சுமக்க ஸ்டார்ட் பண்றான். அப்படியே கதை மறுபடியும் பிரசன்ட்டுக்கு வருது. நாடகம் நடிச்சிட்டு இருந்த ஒரு ஆளு கிட்ட இஷிடாவும் அப்புறம் ராணியும் பேசுறாங்க. அந்த ஆளு ஒரு மதிப்பு மிகுந்த ஆளு போல, ஆனா நாடக கலை மேல பெரிய ஆர்வம் இருக்கிறவர். அவர்கிட்ட இஷிடாவும் ராணியும், உங்களுக்கு டொரனோகா இளவரசரை கொலை செய்ய முயற்சி பண்ணது தெரியும்னு நினைக்கிறேன், நீங்க ஏன் கவுன்சில்ல 5th மெம்பரா ஜாயின் பண்ணி டொரனோகாவை சாகடிக்க எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்க கூடாதுன்னு கேட்க அதுக்கு அவன் ஓகே சொல்லிடுறான். அவனை பார்த்துட்டு வரும்போது இஷிடா ராணி கிட்ட, நான் டைக்கு கூட பல வருஷம் இருந்திருக்கேன், அவர் எந்த ஒரு பொண்ணை பத்தி என்கிட்ட பெருமையா பேசினது இல்ல, உன்னை பத்தி மட்டும்தான் ரொம்ப பெருமையா பேசியிருக்காரு, அதுக்கு காரணம் என்னன்னு இப்பதான் எனக்கு புரியுதுன்னு சொல்றாப்ல. இந்த நாடகக்காரனை 5th மெம்பரா கவுன்சில்ல சேர்க்கணும்னு நீ சொன்ன யோசனை ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, சீக்கிரமே நமக்கு விடிவு காலம் தான் இஷிடா சொல்ல, எப்ப டொரனோகா சாகுறானோ அப்பதான் நமக்கு விடிவு காலம்னு ராணி சொல்றான். உனக்கு ஏன் அவன் மேல அவ்வளவு கோவம்னு இவன் கேட்க, நீ மட்டும் டொரனோகாவை கொன்னுடு, அப்புறம் உன்னை பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்கன்னு இவன் வேற எதையோ சொல்லிட்டு போயிடுறான். கட் பண்ணா டொரனோகாவோட விசுவாச தளபதி ஒரு வழியா டொரனோகா இருக்கிற இடத்துக்கு வந்து விஷயத்த சொல்லிடுறாரு. சரின்னு டொரனோகா மீட்டிங்கை போட்டு பேசுறாப்ல. இந்த அளவுக்கு விஷயங்கள் நடக்குதுன்னா என்ன பண்ணலாம்னு நீங்களே சொல்லுங்கன்னு கேட்க, தளபதியும் டொரனோகா பையனும், பேசாம நீங்க உங்க தம்பி கூட ஒரு அலையன்ஸ் வச்சுக்கோங்க, அவரோட படை உதவியோட நீங்க ஷோகன் ஆகிடுங்க, கவுன்சில் நம்ம கேன்சல் பண்ணிடலாம்னு சொல்ல அதுக்கு டொரனோகா முடியாதுன்னு சொல்லிடுறான். அடுத்த நாள் டொரனோகா சொன்ன மாதிரி ஹீரோயின் ஹீரோக்கு மாமா வேலை பார்க்க ஹீரோவை தாசி வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். அதை பத்தி டீடைலா சொல்றதுக்கு எதுவும் இல்ல, ஆனா ஹீரோயினுக்கு ஹீரோ அங்க போறது பிடிக்கலன்னு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த நாள் டொரனோகா மாரிகாவை கூப்பிட்டு பேசாரு. என்ன ஹீரோவோட மனநிலைமை இப்ப எப்படி இருக்குன்னு கேட்க, இப்ப பரவாயில்லன்னு இவன் சொல்றான். அது இருக்கட்டும், சரி உனக்கும் ராணிக்குமான நட்பை பத்தி என்கிட்ட சொல்லுன்னு டொரனோகா கேட்க, சின்ன வயசுல நாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தோம், ஆனா எங்களோட வாழ்க்கை இப்படி மாறி போகணும்னு நாங்க நினைச்சே பார்க்கலன்னு இவன் சொல்றான். சொல்றது கரெக்ட் தான், எப்படி இருந்த பொண்ணு இப்ப எப்படி மாறி நிக்கிறா, நீயும் அப்படிதான், உங்க அப்பா என்கிட்ட ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு, மாரிகோ ஆக்சுவலி பையனா பிறந்திருக்க வேண்டியது பொண்ணா பிறந்துட்டா, அவளை பத்தி நிறைய கனவு கண்டு வச்சிருக்கேன்னு சொன்னாருன்னு சொல்ல, அதுக்கு மாரிகோ அவர் அப்படி நினைச்சிருந்தா என்ன ஏன் இப்படி ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கணும்னு கேட்க, உனக்கு இன்னுமா புரியல, உங்க அப்பா உன் மேல உயிரே வச்சிருந்தாரு, உன் மேல இருக்கிற பாசத்தினாலதான் உன்னை தூரமான இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு, அவரோட அரசியல் பிரச்சனைகள் உன்னை எந்த வகையிலும் பாதிச்சிடக்கூடாதுன்னு தான் இப்படி பண்ணாரு, நீ ரொம்ப கெட்டிக்காரின்னு அவருக்கு தெரியும், அவருக்குன்னு ஏதாவது ஒண்ணு ஆனா நீ தனியாளா நின்னு அவருக்காக போராடுவேன்னு உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாருன்னு சொல்றாரு. அப்பதான் மாரிகோக்கு உண்மையே புரியுது. அவங்க அப்பாவை நினைச்சு அவ ரொம்ப அழுகுறா, வருத்தப்படுறான். ஐயோ இப்படி தப்பா நினைச்சு தோத்து போயிட்டேன்னு சொல்ல, அப்ப டொரனோகா, இல்ல உனக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ற அதே இடத்துல சீன் கட் ஆகுது. இங்க கவுன்சில் மெம்பர்ஸ கூப்பிட்டு வச்சு நாடகக்காரனை 5th மெம்பரை நான் சஜஸ்ட் பண்ணேன்னு இஷிடா சொல்ல, எல்லாரும் ஒத்துக்கிறாங்க, ஆனா அதுல ஒருத்தர் மட்டும் இல்ல எனக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுறான். அது போக டொரனோகா இளவரசரை கொல்ல ட்ரை பண்ணாருன்னு நீங்க சொல்றீங்க, அதுக்கான ஆதாரம் எதுவுமே இல்ல, கூடவே எங்களை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, அதுவும் சரியில்லை, சோ நான் இதுல பங்கெடுத்துக்க விரும்பலன்னு சொல்லிட்டு போயிடுறாப்ல. இதை கேட்டு இஷிடா செம்ம காண்டாகிறான். இந்த விஷயம் கேட்டு ராணி இஷிடாவை பார்க்க வர, அப்ப இஷிடா, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்றான். எப்படி பாத்துப்ப, உனக்கு எல்லாம் விளையாட்டா போச்சா, நீங்க எதிர்க்கிறது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா, டொரனோகா பயங்கரமான மூலக்காரன், நீ அன்னைக்கு கேட்டல டொரனோகா மேல எனக்கு ஏன் அவ்வளவு கோவம்னு, எங்க அப்பாவை கொன்னது ஜின்சாய் தான் எனக்கு தெரியும், ஆனா அதுக்கு பக்காவான பிளான் போட்டு கொடுத்தது யாருன்னா டொரனோகா தான் சொல்றான். உடனே இஷிடா, பேசாம இந்த விஷயத்த மக்கள் கிட்ட சொல்லிடலாமேன்னு சொல்ல, இதனால ஒன்னும் பெருசா மாற போறது இல்ல, சும்மா நாள் கடத்தாம சீக்கிரமா அவனுக்கு முடிவு கட்ட பாருன்னு மிரட்டாம மிரட்டிட்டு போறான் அந்த ராணி. அடுத்த நாள் காலையில அவசர அவசரமா கவுன்சில் மீட்டிங்ல ஓட்டு போட முடியாதுன்னு சொன்ன சுகியம்மா தன்னோட குடும்பத்தோட ஒசாகா நாட்டை விட்டு தப்பிக்க பாக்குறான். அப்ப கரெக்டா இஷிடா அவரையும் அவர் கூட இருந்த எல்லாரையும் கொன்னு குமிச்சிடறான். இந்த விஷயத்த கேள்விப்படுற டொரனோகா மீட்டிங்கை போட்டு ஒரு முடிவு எடுக்கிறாரு. இளவரசரை நான் கொல்ல நினைச்சதா என் மேல தப்பான குற்றச்சாட்டை சுமத்திருக்காங்க, எப்படியும் போர் வரப்போகுதுன்னு உறுதியாயிடுச்சு, சோ நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், எனக்கு ஆக்சுவலா எந்த பதவி மேலேயோ இல்ல எந்த நாட்டை ஆக்கிரமிப்பு பண்றதுலயோ விருப்பம் இல்ல, ஆனா இப்ப டைகோ அரசரோட சாம்ராஜ்யம் இப்படி கேவலமான ஆளுங்க கிட்ட போக போகுதுன்னு தெரிஞ்சு நான் சும்மா இருக்க முடியாது, என்னோட தம்பிக்கு மெசேஜ் அனுப்பி சப்போர்ட்டை கேட்போம், அதுக்கப்புறம் ஒன்னா சேர்ந்து ஒசாகா நாட்டை எதிர்ப்போம், எதிரிகளை அழிப்போம்னு சொல்ல எல்லாரும் உணர்ச்சி பெருக்க கத்தி கூச்சல் போடுறாங்க. அடுத்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல டொரனோகா சின்ன வயசுல போட்ட முதல் போரை காட்டுறாங்க. சுமார் 46 வருஷங்களுக்கு முன்னாடி டொரனோகா சின்ன பையனா இருக்கும்போது போருக்கு போய் அதை வெற்றிகரமா ஜெயிச்சுட்டு வந்திருக்காப்ல. அப்படி அவர் சண்டை போட்ட எதிரி அரசர் ஜப்பான் முறைப்படி செத்து போகணும்னு சொல்ல டொரனோகா அதுக்கு சம்மதிக்காரு. அதாவது அவங்க போட்டிருக்க சட்டையை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு சின்ன கத்தியை எடுத்து அவங்க வயிற்றுல குத்தி கிழிச்சுப்பாங்க. அப்படி உயிர் போகிற
ஹீரோவை துடிக்கிற அந்த நிலைமையில அந்த ஆளோட தலையை வெட்டுவாங்க. சோ இந்த மாதிரி எதிர்நாட்டு அரசரும் சாகலான்னு நினைக்கும் போது சின்ன பையனான டொரோனாகா தான் அவரோட தலையை வெட்டணும்னு சொல்ல சரின்னு டொரோனாகாவும் அதன்படி அவர் தலையை வெட்டுறாப்ல. கட் பண்ணா இப்ப பிரசன்ட்ல டொரோனாகா அவரோட தம்பியை பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்காப்ல. ஆக்சுவலா அண்ணன் தம்பி 2 பேருக்கும் ஆகவே ஆகாது. இப்ப பிரச்சனைங்கிறதுனால தான் டொரோனாகா 2 பேரும் சேர்ந்து ஒன்னா சண்டை போடலான்னு பிளான் பண்ணிருக்காப்ல. ஆனா இந்த கூட்டணி பத்தி அவர் தம்பிக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியாது. சோ அவன் தம்பி என்ன டிசைட் பண்ண போறான்னு யாருக்குமே எதுவுமே தெரியாது. அந்த பதட்டத்தோட எல்லாரும் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு சின்ன படை அங்க வருது. அவங்களுக்கு தலைவனா ஒரு ஆள் வரான். அவன் தான் டொரோனாகாவோட தம்பி. டொரோனாகா தம்பி கொஞ்சம் கோளாறான ஆளு. எதை எப்ப பண்ணுவான்னு புரிஞ்சிக்கவே முடியாது. டொரோனாகாவை பார்த்தோன்னே இங்க வேற ஏதாச்சும் படைகளை நீ ஒளிச்சு வச்சிருக்கியான்னு கேட்க, இல்ல ரீசெண்டா நடந்த நிலநடுக்கத்துல என்னோட ஆளுங்க நிறைய பேர் இறந்துட்டாங்கன்னு டொரோனாகா சொல்றாப்ல. ஓ அதனாலதான் இப்ப வேற வழியே இல்லாம என்கிட்ட கையேந்தி வந்து நிக்கிறியான்னு கிண்டல் பண்றான். சரி எப்படி இருக்கன்னு கேட்க, அதுக்கு டொரோனாகா நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்ல, ஆட்சி செய்ய ஒண்ணுமே இல்லைனாலும் நீ நல்லா தான் இருக்கேன்னு மறுபடியும் கோளாரா பேசுறான். அப்ப டொரோனாகா ஹீரோவை கூப்பிட்டு அவன் தம்பி கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க, ஓ நான் கேள்விப்பட்டது உண்மைதானா, வெளிநாட்டுக்காரன ஒருத்தரை நீ ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கேன்னு. சரி சரி என்ன விஷயம்னு கேட்க, அதை நாளைக்கு நம்ம பேசிக்கலாம், இப்ப வா போய் செலிப்ரேட் பண்ணலாம்னு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் டொரோனாகாவை மீட் பண்ண வர ஹீரோ கிட்ட டொரோனாகா நீ இன்னைக்கு நைட்டு டின்னர்ல எப்படி நடந்துக்கணும்னு சொல்றாப்ல. அதெல்லாம் சரி அரசே, ஆனா போர்ல என்னோட பங்கு என்னன்னு கேட்க, உனக்கும் உன்னோட படை வீரர்களுக்கும் என்ன பொசிஷன் இது வரைக்கும் நான் யோசிக்கவே இல்லைன்னு டொரோனாகா சொல்றாப்ல. அப்பனா நீங்க எனக்கு இப்படி ஒரு பதவியை கொடுத்துட்டு பொறுப்புகளையும் கொடுத்துட்டு, ஆனா போர்னு வரும்போது எனக்கு ஒரு பொசிஷனும் இல்லாம நான் இந்த பொறுப்புகளை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? சரி அதை விடுங்க, கிரிம்சன் ஸ்கை ஸ்ட்ராட்டஜினா என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்க, அதை பத்தி நீ இப்ப பேச முடியாதுன்னு டொரோனாகா சொல்லிடுறாப்ல. நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், சும்மா கொடுத்த பதவியை வச்சுக்கிட்டு நான் இங்க இருக்க விரும்பல. போர்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு சப்போர்ட்டா நான் உங்க கூட நிப்பங்கிறத நான் சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து போயிடலாம். இதுதான் டொரோனாகாவோட ராஜதந்திரம். ஊருக்கு போகணும்னு சொன்ன ஹீரோவோட வாயாலேயே நான் உங்க கூட நான் நிப்பேன்னு சொல்ல வச்சுட்டாப்ல. அதே நேரம் அன்னைக்கு நைட்டு டொரோனாகாவும் அவரோட தம்பி டின்னர் சாப்பிடுறாங்க. நிறைய பழைய கதைகளை பத்தி பேசி கிண்டல் பண்ணிக்கிறாங்க. அது போக டொரோனாகா தம்பி சரி எதுக்காக என்ன கூப்பிட்டுன்னு கேட்க, டொரோனாகாவும் விஷயத்த சொல்றாப்ல. ஓ உங்க கூட சேர்ந்து போர்ல நான் சண்டை போட்டா நீ என்ன எனக்கு இந்த நாட்டை எழுதி வைக்க போற? சரி அப்படியே நீ ஜெயிச்சா எனக்கு என்ன லாபம்? ஆனா இதுவே இஷிடா கூட நான் சேர்ந்தேன்னா எனக்கு நிறைய லாபம். ஏன் கவுன்சில்ல ஒன் ஆஃப் த மெம்பர் ஆகிடுவேன்னு சொல்றான். எல்லாரும் இவன் என்ன சொல்றான்னு பார்த்தா கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வைக்கிறானுங்க. என்னன்னா டொரோனாகா தம்பி இஷிடா கூட ஆல்ரெடி ஒரு டீல பேசியிருக்கான். அதுபடி டொரோனாகாவையும் அவரோட படைகளையும் இவனோட ஆர்மி யூஸ் பண்ணி ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிடுறான். அது மட்டும் இல்லாம கவுன்சில் கிட்ட இருந்து வந்த ஒரு மெசேஜை காட்டுறான். அதுல என்ன போட்டிருக்குன்னா, டொரோனாகா செஞ்ச துரோகத்துக்காக ஒசாகாக வந்து சரணடையணும், அதுக்கப்புறம் கவுன்சில் என்ன தண்டனை கொடுக்கணும் முடிவு பண்ணணும்னு போட்டிருக்கு. இதுக்கு டொரோனாகா நான் இதை பத்தி யோசிச்சுதான் முடிவு சொல்ல முடியும், நாளைக்கு ஈவினிங்குள்ள பதில் சொல்றேன்னு சொல்லிடுறாப்ல. அடுத்த நாள் காலையில ஹீரோ, ஹீரோயின், யாபு, டொரோனாகா பையன், தளபதி இப்படி எல்லாரும் டொரோனாகா என்ன சொல்ல போறாருன்னு குழப்பத்துல இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து டொரோனாகாவை பார்க்க ப்ராஸ்டியூஷன் நடத்துற ஒரு லேடி வர, உனக்கு என்ன வேணும்னு கேட்க, இல்ல நீங்க இடம்னு ஒரு நகரத்தை உருவாக்கிட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், அங்க ப்ராஸ்டியூஷன் நடத்த எனக்கே நீங்க ப்ரிஃபரன்ஸ் தரணும்னு சொல்ல, இங்க இருக்கிற சூழ்நிலை பத்தி உனக்கு தெரியாதான்னு கேட்க, என்ன அரசே நானே உங்க ஃபியூச்சரை பத்தி இவ்வளவு யோசிக்கிறேன், உங்க கூட இருக்கிறவங்க உங்களை இவ்வளவு ஈஸியா எடை போட்டுட்டாங்கன்னு என்னால நம்பவே முடியலன்னு சொல்றேன். நான் கேட்ட விஷயத்துக்கு மட்டும் நீங்க உத்தரவு கொடுத்துட்டீங்கன்னா என்ன மாதிரி இருக்கிற ஆளுங்க ஒன்னா உங்க அரணுக்கு கீழே நிம்மதியா இருப்போம்னு ஏதோ பொடி வச்சு பேசுறான். டொரோனாகாவும் அதை பத்தி பிடி கொடுத்து பேசாம, சரி பாப்போம் என் காலமே இன்னும் எவ்வளவு நாள்னு தெரியலன்னு சொல்ல, என்ன அரசே இப்படி சொல்றீங்க, நான் ரொம்ப மோசமான சூழ்நிலை வளர்ந்தேன், என்னோட அனுபவங்கள் எனக்கு நிறைய விஷயங்களை கத்து கொடுத்துச்சு, இப்போ நான் இப்படி இருக்கேன், நீங்க எவ்வளவு பெரிய ஆளுன்னு எனக்கு தெரியும், அது மட்டும் இல்லாம இப்படி ஒரு ஆர்மி வருதுன்னு உங்ககிட்ட இருக்கிற பல ஸ்பைங்க ஆல்ரெடி இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட கொடுக்காம இருந்திருப்பாங்க, அதெல்லாம் மீறி நீங்க கேர்லெஸ்ஸா இருக்கீங்கன்னு சொன்னா என்னால நம்பவே முடியலன்னு சொல்ல, அதுக்கு டொரோனாகா அவளை உத்து பார்த்துட்டு என்னோட படைகள் தான் நிலநடுக்கத்துல அழிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்ல, ஆமா அரசே அது தெரியாம பேசிட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் டொரோனாகாவை பார்க்க மாரிகோ புருஷன் வரான். அரசே எனக்கு நீங்க ஹீரோவோட தலையை வெட்ட அனுமதி தரணும்னு கேட்கிறான். ஏன்னு கேட்க, அவன் என்னோட பொண்டாட்டிய பாக்குற விதமே தப்பா தோணுதுன்னு சொல்ல, ஓ அப்பனா நீ உன் பொண்டாட்டிய சந்தேகப்படுறியா, அவளுக்கும் இதுல பங்கு இருக்குன்னு சொல்றியான்னு கேட்க, இல்ல அரசே நான் என்னோட ஒய்ஃபை தப்பாவே நினைக்கலன்னு சொல்ல, அப்ப அவனையும் நீ தப்பா நினைக்க கூடாதுன்னு சொல்லிடுறான். சரி உங்களோட நேரத்தை நான் வீணடிச்சிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க அரசேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடலாம். அவன் போன அப்புறம் என்னதான் நீ நினைச்சிட்டு இருக்க, ஒண்ணு என் கூட சேர்ந்து போர்ல சப்போர்ட் பண்ணு, இல்ல ஹீரோ பக்கம் உன்னோட கான்சென்ட்ரேஷனை கொடு, அதை விட்டுட்டு இனிமே இப்படி பண்ணிட்டு இருந்தேன்னு டொரோனாகா மிரட்ட, ஹீரோ எனக்கு என்ன சொல்றேனே தெரியல, அரசே என்ன மன்னிச்சிடுங்க, நான் வாழ்ற வாழ்க்கையே ஒரு நரக வாழ்க்கை, இன்னைக்கு நைட்டே என்னோட உயிரை நான் விட்டுறேன், நீங்க அதுக்கு மட்டும் அனுமதி கொடுங்கன்னு ஒரு சின்ன கத்தியை காட்டி அழுகுறான். ஹீரோயின் பேசுறத வச்சு பார்த்தா உண்மையாலுமே அவர் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறத டொரோனாகா புரிஞ்சுக்கிறாரு. இருந்தாலும் அவரோட கத்தியை தட்டி விட்டுட்டு கோவமா அங்க இருந்து போயிடுறாப்ல. கட் பண்ண அன்னைக்கு
இன்னைக்கு சாயங்காலம் டொரோனகா என்ன முடிவு சொல்ல போறாருன்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு சைடு படைங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்க, அப்ப டொரோனகா தம்பி நீ சொன்ன டைம் முடிஞ்சிருச்சு, உன்னோட முடிவு என்னன்னு சொல்லுன்னு கேட்க எல்லாரும் டொரோனகா என்ன சொல்ல போறாருன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப டொரோனகா சரி நீ சொன்ன மாதிரி உன் கூட ஒசாகாக்கு நான் வரேன், சரணடைறேன்னு சொல்லிடுறாப்ல. இதை கேட்டு ஹீரோ கடுப்பாகி போங்கடான்னு அங்க இருந்து கிளம்பிடுறான். கட் பண்ணா டொரோனகா தம்பி ப்ராஸ்டியூட் வீட்ல என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற நேரம் இப்ப டொரோனகா பையன் சில ஆட்களை கூட்டிட்டு டொரோனகா தம்பியை கொல்ல ட்ரை பண்றான். அங்க நடக்கிற சண்டையில ஒரு வழியா டொரோனகா தம்பியை டொரோனகா பையன் கொல்ல போகிற சமயம் கல்லு தடுக்கி பாறையில தலை இடிச்சு டொரோனகா பையன் அங்கேயே செத்து போயிடுறான். அடுத்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல டொரோனகா பையன் செத்ததுக்கு அவனுக்கு சடங்கு செய்யறதுக்காக டொரோனகா புதுசா உருவாக்கின இடங்கிற நகரத்துக்கு எல்லாரும் கிளம்புறாங்க. கிட்டத்தட்ட 49 நாள் துக்கம் அனுசரிப்பாங்க போல. புள்ள செத்ததுனால டொரோனகாக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. அதே நேரம் ஹீரோயின் மாரிக்கோ ஹீரோ கிட்ட அவனோட டைரியை கொடுத்துட்டு தயவு செய்து இங்க இருந்து நீ கிளம்பிடு, உன்னோட நன்மைக்காக தான் நான் சொல்றேன்னு சொல்றான். சரி நீ என்ன பண்ண போறேன்னு ஹீரோ கேட்க நான் டொரோனகா கூட ஒசாகாக்கு போக போறேன்னு அவ சொல்றான். தயவு செஞ்சு அப்படி செய்யாதன்னு அவன் எவ்வளவு சொல்லியும் அதை கேட்காம மாரிக்கோ அங்க இருந்து போயிடுறான். அப்படியே கட் பண்ணா இங்க ஒசாகால ராணி கிட்ட இஷிடா கல்யாணத்துக்கு அடி போடுறான். அவன் பேச்சுல ராணி லைட்டா டிஸ்டர்ப் ஆகுற மாதிரி தான் தெரியுது. அப்படியே அன்னைக்கு சாயங்காலம் டொரோனகா ஆளுங்க எல்லாரும் உட்காந்து பேசுறாங்க. கடைசியில நம்ம முடிவு இப்படி ஆகிடுச்சேன்னு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் டொரோனகா பையனோட உடம்பை எரிக்கிறாங்க. ஆனா அந்த சடங்கு கூட டொரோனகா வரல. ஏன்னு கேட்டா அவருக்கு சுத்தமா உடம்பு முடியலன்னு சொல்றாங்க. ஆனா தூரத்துல இருந்து அங்க எரியிற நெருப்பை மட்டும் டொரோனகா பாக்குறாப்ல. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு டொரோனகாவை பார்க்க வர ஃபாதர் மார்டின் நான் சர்ச்சுக்காகவோ இல்ல கிறிஸ்டியானிட்டிக்கு சப்போர்ட் பண்றதுக்காகவோ இங்க வரல, உங்களோட வெல் விஷரா ஒரு ஐடியாவை சொல்லதான் இங்க வந்திருக்கேன். இஷிடா நமக்கு எதிரி தான், ஆனா ராணி நமக்கு எதிரி இல்ல, நீங்க ஏன் ராணி கூட ஒரு டீல போடக்கூடாதுன்னு சொல்ல அதுக்கு டொரோனகா அவரோட விசுவாச தளபதி கிட்ட சஜஷன் கேட்கிறாரு. எனக்கும் மார்டின் சொல்றது சரியான யோசனையா தான் படுதுன்னு தளபதி சொல்ல சரி நீ என்ன சொல்றன்னு மாரிக்கோ கிட்ட கேட்க மாரிக்கோ எனக்கு என்னமோ ராணிக்கு எதிரி நீங்க இல்ல, அவங்களுக்கான எதிரி அவங்களோட பயம்தான்னு சொல்றேன். கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இல்ல இது எனக்கு சரிப்பட்டு வராது, நான் சரண்டர் ஆகிறதா எனக்கு சரின்னு படுதுன்னு டொரோனகா சொல்லிடுறாரு. அதுக்கு தளபதி நீங்க இப்படி கிவ் அப் பண்ணி பேசுறது சரியில்லை, அதுக்குள்ள இப்படி எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சு நீங்க பேசுறது சரியே இல்லைன்னு சொல்ல வாய மூடு, நான் உங்ககிட்ட சஜஷன் கேட்கும் போது மட்டும்தான் நீ பேசணும்னு சொல்லிடுறாப்ல. இல்ல அரசே நீங்க இப்படி பேசுறது எனக்கு மட்டும் இல்ல எடோ நகரத்துல இருக்கிற மக்களே இதை ஏத்துக்க மாட்டாங்கன்னு மார்டின் சொல்ல மார்டின் நீங்க இத்தனை காலமா விசுவாசமா எனக்காக இருந்திருக்கீங்க, அந்த காரணத்துக்காக உங்களுக்காக கொஞ்சம் லேண்டை இடம் நாட்டுல தரேன், அதுல நீங்க நினைச்ச மாதிரி சர்ச்சை கட்டிக்கோங்கன்னு சொல்லி டொரோனகா அனுப்பி வச்சிடறாப்ல. ஆக்சுவலா அங்க இருக்கிற எல்லாரும் டொரோனகா கிட்ட ஏதோ ஒரு பிளான் இருக்கு, அவர் சும்மா ஏதோ இப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு நம்பிட்டு இருக்காங்க. ஆனா டொரோனகா இருக்கிற நிலைமையை பார்த்தா அவர் சண்டை போடுற முடிவுல இல்லைன்னு தான் தோணுது. ஏன்னா நிலநடுக்கத்துல தன்னோட படையை இழந்துட்டாரு, நம்பி அலையன்ஸ் வச்ச தம்பி முதுகுல குத்திட்டான், உயிருக்கு உயிரான அவரோட ஒரே பையன் செத்தும் போயிட்டாப்ல. இப்படி அடி மேல அடி விழுந்ததுனால டொரோனகாவால இப்ப திருப்பி சண்டை போடுற மனநிலைமையில சுத்தமா இல்ல. அதே நேரம் ஹீரோ அவங்களோட பழைய ட்ரூப் மெம்பர்ஸ போய் பார்க்கலான்னு போறான். அப்ப அவன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு கடுப்பாகிற அவனோட ட்ரூப் மெம்பர்ஸ் இவ்வளவு நாளா நீ எங்களை பத்தி யோசிக்காம நீ உன்னோட வேலையே முக்கியமா பார்த்துட்டு இருந்தல அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்குள்ள சண்டை நடக்குது. ஆக்சுவலா நம்ம கப்பலோட கேப்டன் செத்த அப்பையே நம்ம திருப்பி ரிட்டர்ன் பேக்கணும், ஆனா உன்னோட சுயநலத்தினால இங்க வந்து இத்தனை காலம் எங்களுக்கு வேஸ்டா போச்சுன்னு சொல்லி ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறானுங்க. ஹீரோ தன்னோட ஆளுங்களே அவனை சேர்த்துக்கலையேன்னு வேற வழியே இல்லாம யாபு கிட்ட டீல் பேச வந்திருக்கான். இதுக்கு முன்னாடி நான் டொரோனகாக்காக சண்டை போடலான்னு இருந்தேன், ஆனா இப்ப டொரோனகா சரண்டர் ஆக போறேன்னு சொல்லிட்டாரு, சோ நான் உங்க கூட சேர்ந்து இந்த நாட்டுக்காக சண்டை போடலான்னு முடிவு பண்ணிருக்கேன்னு சொல்றாப்புல. அதுக்கு யாபு முடியாதுன்னு சொல்லிடுறாப்புல. ஹீரோவும் என்னென்னமோ பேசி யாபுவோட மனசை கலைச்சிடலான்னு பார்த்தா ஓமி ஒத்துக்கிறதாவே இல்ல. வேற வழியே இல்லாம ஒசாகா நாட்டுக்கு தனியா போக வேண்டிய சூழ்நிலை ஹீரோக்கு வந்துருது. கட் பண்ண இங்க ஒசாகா நாட்டுல டைகோவோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கு வலிப்பு வந்து இறக்கும் தருவாயில நீ அந்த இஷிடா கூட மட்டும் சேர்ந்துடாத, அவன் ஒரு மோசமான பாம்புன்னு ராணி கிட்ட சொல்லிட்டு செத்து போயிடுது. கட் பண்ண இங்க எடோ நாட்டுல டொரோனகா எல்லாரையும் பாக்குறதுக்காக ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்காரு. அதுல யார் யாரெல்லாம் ஒசாகா நாட்டுக்கு என் கூட வந்து சரணடைய போறீங்க அப்படின்னு இதுல சைன் பண்ணுங்கன்னு சொல்ல அங்க இருக்கிற மத்த குறுநில அரசர்கள் ஏன் இப்படி பண்றீங்க, உங்களோட ஐடியா தான் என்ன, தெளிவா எங்க கிட்ட சொல்லிடுங்கன்னு கேட்க அதுக்கு டொரோனகா என்கிட்ட ஒரு ஐடியாவும் இல்ல, இதுதான் என்னோட முடிவுன்னு சொல்றாப்ல. இதை கேட்கிற விசுவாச தளபதி கோபமாகி இந்த முடிவை நீ மாத்திக்கலனா இப்பவே நான் சூசைட் பண்ணிப்பேன்னு சொல்றாப்ல. அதுக்கு டொரோனகா எந்த வித பதிலும் சொல்லாம இருக்க எல்லாரும் குழம்பி போறானுங்க. சரி நீ உன்னோட முடிவை மாத்திக்கலனா நானும் என்னோட முடிவை மாத்திக்க போறது இல்லைன்னு சொல்ல என்ன நிலைமை இப்படி ஆகுதுன்னு டென்ஷன் ஆகி அரசே ஏதாச்சும் சொல்லுங்க அவர் சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்றாருன்னு பதட்டமாகறாங்க. ஆனா டொரோனகா என்னோட முடிவை நான் சொல்லிட்டேன், அவரோட முடிவை அவரு சொல்லிட்டாருன்னு சொல்ல இதை கேட்ட தளபதி ஜப்பான் முறையில சூசைட் பண்ணிக்க ரெடி ஆகுறாரு. அதே நேரம் அவரோட பையனை கூப்பிட்டு நீ தான் என்னோட தலையை வெட்டணும்னு சொல்லும் போது அதுக்கு அவரோட பையன் வேற யாரும் இல்ல மாரிக்கோவோட புருஷன் தான், அப்பா நானும் உங்க கூட சேர்ந்து செத்து போயிடுறேன்னு சொல்றாப்ல. இல்ல நீ உயிரோட இருக்கணும், நான் இல்லாட்டி கூட நீ இந்த நாட்டுக்கு
குழந்தைகளுக்கு என்னைக்குமே பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்றாப்ல. சரி, எப்படியாச்சும் கடைசி நேரத்துல டொரனாகா ஸ்டாப் பண்ணிடுவாப்லன்னு பார்த்தா தளபதி கத்தியை எடுத்து வயிற்றுல சொருவி கிழிக்க அவரோட தலையை அவர் பையன் வெட்ட இத்தனை நாள் விசுவாசமா இருந்த தன்னோட நெருங்கிய நண்பனோட தலை உருண்டு டொரனாகா முன்னாடி வருது. ஆனா மனுஷன் அப்பயும் கல்லு மாதிரி உட்கார்ந்துருக்காப்ல. அங்க இருந்த எல்லாரும் அப்படியே ஷாக் ஆகி உறைஞ்சு போயிடறானுங்க. கட் பண்ண அன்னைக்கு நைட்டு மாரிக்கோ டொரனாகாவை பார்க்க வர என்ன ஆச்சு, ஹீரோ யாபு கூட கூட்டணி சேர்ந்துட்டானான்னு கேட்க அதுக்கு மாரிக்கோ இல்ல யாபு அதுக்கு ஒத்துக்கலன்னு சொல்லிடுறான். அவன் கண்டிப்பா அதுக்கு ஒத்துப்பான், எனக்கு அவங்க ரெண்டு பேரை பத்தி நல்லாவே தெரியும். இன்னைக்கு உன்னோட மாமனாருக்கு நடந்த விஷயத்த வச்சு யாபு கண்டிப்பா முடிவை சேஞ்ச் பண்ணிப்பான்னு சொல்ல அதுக்கு மாரிக்கோ என்ன ஆச்சுன்னு கேட்க இன்னைக்கு உன்னோட மாமனார் அதாவது என்னோட உயிர் நண்பன் கண்ணு முன்னாடியே சூசைட் பண்ணிக்கிட்டான்னு சொல்ல மாரிக்கோ கதறி அழுறான். அவன் என்னைக்குமே தன்னோட கடமையில இருந்து தவறியதே இல்லை. அவன் செத்து போனது தவிர்க்க முடியாத ஒன்னா போச்சு. இந்த இழப்பு தான் நம்ம உண்மையாலுமே சரண்டர் ஆகிட்டோன்னு எல்லாரையும் நம்ப வைக்க போகுது. சரி, இப்போ நீ உன்னோட கடமையை செய்ய ரெடியான்னு கேட்க அதுக்கு மாரிக்கோ ரெடின்னு சொல்லும் போது விக்ரம் படத்துல வர ஏஜென்ட் டீனா ரிப்போர்ட்டிங் சார்னு சொல்லும் போது ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் வரும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலா டொரனாகா சரண்டர் ஆகிற மாதிரி பாவலா பண்ணிட்டு வேற ஏதோ பிளான் பண்ணிருக்காப்லன்னு இங்கதான் நமக்கு டெஸ்ட் கொடுக்குறாங்க. கட் பண்ணா ஒசோகாக்கு ஹீரோ தனியா கிளம்பி போக யாபுவும் கூட போய் நான் உன்னோட டீலை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு ஜாயின் பண்ணிக்கிறான். அவங்க கூட மாரிக்காவும் நானும் வரேன், டொரனாகா என்னையும் உங்க கூட போ சொன்னாருன்னு ஒரு ஆர்டரை கொடுக்குறான். சரின்னு 3 பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அடுத்த நாள் காலையில டொரனாகா தன்னோட மகனை எரிச்ச இடத்துக்கு வந்து, மகனே நீ எனக்கு கொஞ்சம் டைம் வாங்கி கொடுத்தது ரொம்ப நன்றிடா, அதே சமயம் என் ஃப்ரெண்டோட உயிர் தியாகத்துக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன், உங்க 2 பேரோட மரணத்தை நான் வீணடிக்க மாட்டேன்னு அந்த இடத்துலயே சபதம் எடுக்கிறாரு டொரனாகா. அடுத்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஒசாகா நாட்டுக்கு ஹீரோ மாரிக்கோ அப்புறம் யாபு வராங்க. யாபு இஷிடாவை பார்க்க போகும்போது உன்னையும் கூட்டிட்டு போறேன்னு ஹீரோவை ரெடி பண்ணி கூட்டிட்டு போறான். யாபுவை பார்த்த இஷிடா வாடா நம்பிக்கை துரோகின்னு சொல்லி அசிங்கப்படுத்துறான். நான் உங்களுக்காக டொரனாகாவோட ஆயுதங்களை கொண்டு வந்திருக்கேன், அது மட்டும் இல்லாம ஹீரோவை நான் உங்களுக்கு கிஃப்டா கொடுக்கறேன்னு சொல்ல எனக்கு அவன் வேணான்னு இஷிடா சொல்லிடுறான். அப்போ கூட்டத்துக்கு நடுவுல மாரிக்கோ அங்க வரான். மாரிக்காவை பார்த்தோன்னே ராணிக்கு பாசம் லைட்டா வருது. ஆனா வெளியே காட்டிக்காம உனக்கு நம்ம சின்ன வயசுல பாடல்கள் பாடி விளையாடணும்ல அதெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு ராணி கேட்க எனக்கு ஞாபகம் இருக்குன்னு ஏதோ ஒரு லைனை சொல்ல ராணியோட முகம் மாறுது, ஏதோ ஒரு யோசனைக்கு போயிடுது. இத புரியாத இஷிடா நல்ல வேளை நீ இருக்கிறதுனால இந்த கவிதைகளை கேட்க முடியுதுன்னு சொல்ல அதுக்கு ரொம்ப நன்றி, ஆனா என்னால இங்க ரொம்ப நாள் இருக்க முடியாது, நான் நாளைக்கு எடோ நாட்டுக்கு திரும்பி போயிடுவேன், டொரனாகாவோட ஒய்ஃப் 2 பேரையும் கூட கூப்பிட்டுட்டு போயிடுவேன்னு சொல்ல என்னது கிளம்ப போறியா, யார் உன்னை கிளம்ப சொன்னான்னு கேட்க என்னோட அரசர் டொரனாகா தான் சொன்னான்னு சொல்றான். டொரனாகா தான் இங்க இன்னும் 2 வாரத்துல வரப்போறானே அப்புறம் எதுக்குன்னு கேட்க அவரு தனக்கு பிறந்த பையனை இன்னும் பார்க்கவே இல்லை அதனாலதானே இவ சொல்றான். என்ன இப்படி பேசுறேன்னு கேட்க என்ன மன்னிச்சிடுங்க இஷிடா, நீங்க சொன்ன காலக்கெடுல நாங்க திரும்பி ஒசாகாக்கு வந்துடுவோம், எங்களை யாரும் வற்புறுத்தலனா நாங்க நாளைக்கு கிளம்பிடுவோம்னு சொல்ல எல்லாரோட முகமும் மாறுது. அப்படி இங்க யாரையும் வற்புறுத்தி வச்சிருக்கலையே, என்ன சொல்றீங்கன்னு ஒரு ஆளை கேட்க அவன் பயந்துகிட்டே ஆமான்னு சொல்றான். சரின்னு மாரிக்கா கிளம்பும் போது மறுபடியும் நினைவுபடுத்தும்படியா எல்லாரும் முன்னாடியும் நாளைக்கு காலையில நாங்க கிளம்புறோம்னு சொல்ல அமைதியா இருன்னு இஷிடா சொல்லிடுறான். நீங்க முதல்ல அமைதியா இருந்து என்ன முழுசா பேச விடுங்கன்னு இவ பதில் சொல்ல எல்லாரும் அப்படியே வாயை பொளந்து பாக்குறானுங்க. நான் ஒன்னும் சாதாரண பறவை இல்ல, என்ன நீங்க நினைக்கிற மாதிரி ஹோல்டு பண்ணி வைக்க முடியாது, நான் லார்டு ஜின்சாய் குடும்பத்தை சேர்ந்தவன், 1000 காலத்து சாமுராய் வம்சம், என்னை யாராலையும் தடுக்கவோ கட்டுப்படுத்தவோ முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். இஷிடா அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கான். ஆனா மாரிக்கோ எதுக்கு இப்படி பேசினா ஏன் இப்படி பேசுறான்னு ராணிக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு. இங்க மாரிக்கோ அவர் ரூமுக்கு வந்தோடனே என்ன ஆச்சு உனக்குன்னு யாபு திட்டிட்டு போயிடுறான். ஹீரோவும் மாரிக்கோ கிட்ட உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க என்கிட்ட எந்த பிளானும் இல்ல, டொரனாகா செய்ய சொன்னதான் நான் செஞ்சேன், ஆனா எந்த ஒரு காரணம் கொண்டு நீ இதுல தலையிடாதுன்னு சொல்லிடுறான். அடுத்த நாள் காலையில மாரிக்கோ சொன்ன மாதிரி டொரனாகாவோட மனைவிகளை கூட்டுக்கிட்டு கிளம்புறான். அங்க இருக்கிற மத்த அரச உறுப்பினர்களும் கவுன்சில் மெம்பர்ஸும் என்ன நடக்க போகுதுன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. சரின்னு பல்லக்க தூக்கிட்டு கிளம்புனா எதிர்பார்த்த மாதிரி முதல் கட்ட அரண்ல இருக்கிற இஷிடாவோட வீரர்கள் வெளியே போறதுக்கு உங்ககிட்ட பர்மிட் இருக்கான்னு கேக்குறானுங்க. எனக்கு ஆர்டர் கொடுத்தது டொரனாகா தான், அவரோட உத்தரவுப்படி தான் நாங்க கிளம்புறோம், என்ன தடுக்காதீங்கன்னு இவ சொல்ல இல்ல இங்க இருந்து வெளியே போகணும்னா இஷிடாவோட பர்மிட் வேணும்னு சொல்றாங்க. வேற வழியே இல்லாம 2 கோஷ்டியும் அடிச்சுக்கிட்டு சண்டை போடுறாங்க. அப்ப மாரிக்காவோட பாதுகாப்புக்காக வந்த ஆளுங்க இஷிடா ஆளுங்களோட சண்டை போட்டு செத்து போயிடுறானுங்க. அதுக்கப்புறம் மாரிக்கோ தனி ஒரு ஆளா சண்டை போடுறான். ஆனா அவளை யாரும் சாகடிக்க முயற்சி பண்ணவே இல்லை. அவளே ரொம்ப நேரம் சண்டை போட்டு டயர்ட் ஆகி கீழே வந்துடுறான். பண்ண முடியாதனால மாரிக்கோ டொரனாகா ஒய்ஃப் கிட்ட மன்னிப்பு கேட்டு அரசர் உத்தரவுப்படி என்னால உங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போக முடியல, சோ நாளைக்கு ஈவினிங் நான் சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுறான். நடந்த எல்லாத்தையும் ராணி மறைஞ்சு நின்று பார்த்துட்டு தான் இருக்கா. அவ மட்டும் இல்ல, ஹீரோ, யாபு அப்புறம் கவுன்சில்ல இருந்த எல்லாரும் சேர்ந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. கட் பண்ணா இஷிடா எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாரிக்கோ ஏன் இப்படி பண்றான்னு பேசும்போது அதுக்கு கிறிஸ்டின் லாடு அவளை நாம ஏன் தடுக்கணும், அவ போனா என்னன்னு கேட்க விதி எல்லாருக்கும் ஒண்ணுதான் இஷிடா ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அந்த ஆளோட வாயை மூடிடுறான். எனக்கு என்னமோ அவ சும்மா பயம்
காட்டுறான்னு இஷிடா சொல்ல அதுக்கு ராணி இல்ல, அவளை பத்தி எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும், அவ கண்டிப்பா இதை செய்வா, நீங்க அவளை வெளியே விட்டா அவளை மாதிரி மத்தவங்களும் பர்மிட் கேட்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, அவளை அனுப்பலன்னா அவ செத்து போய் உள்நாட்டிலேயே பெரிய புரட்சி வெடிக்கும், இதை நாம யோசிச்சுதான் முடிவு பண்ணணும்னு ராணி சொல்லிடுறான். கட் பண்ணா இங்க யாபுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறான் இஷிடா. உனக்கு ஒரு வேலை இருக்கு, அதை செஞ்சா உன்னோட உயிரை உனக்கு பரிசா நான் தரேன்னு சொல்றாப்ல. மாரிக்கோ ஒரு கன்வெர்டட் கிறிஸ்டியன்ங்கிறதுனால ஃபாதர் மார்ட்டினை கூப்பிட்டு பாவம் மன்னிப்பு கேட்கிறான். சொன்ன மாதிரி பொழுதோ சாயுது, மாரிக்கோவும் சூசைட் பண்ணிக்க ரெடி ஆகுறான். அப்போ அங்க வர ஹீரோ நான் உன்னோட தலையை வெட்டுறேன்னு சொல்லி ரெடியாக இவ கத்தியை எடுத்து நெஞ்சில வச்சு அழுத்துற நேரம் பார்த்து கரெக்டா இஷிடாவோட வாய்ஸ் கேக்குது. ஓ இன்னும் நீ சாகலையா, சரி இந்த உன்னோட பர்மிட்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு போறான். பின்னாடியே மத்த அரசு குடும்பத்தை சேர்ந்த லேடிஸும் நாங்களும் போலாமான்னு கேட்க யார் வேணாலும் போலாம், பர்மிட்டை முறையா அப்ளை பண்ணி வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு போயிடுறாப்ல. ராணி சொன்ன மாதிரி எல்லாரும் பர்மிட் வாங்கிட்டு கிளம்ப ரெடி ஆகுறாங்க. மாரிக்கோவால பிணைய கைதிகளா இருந்த எல்லாரும் இப்ப தப்பிச்சு போயிடுவாங்க. வந்த வேலை முடிஞ்சதுன்னு ஹீரோவும் ஹீரோயினும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்காங்க. அவங்க மட்டும் இல்ல, ஊர்ல இருக்க எல்லா மக்களும் சந்தோஷமா இருக்காங்க. சரி எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சுன்னு பார்த்தா அப்ப யாபு மெயின் காவலுக்கு இருக்கிற ஒரு ஆளை போட்டு தள்ளுறான். அதே போல அன்னைக்கு நைட்டு இஷிடா அனுப்பின ஆளுங்க ஹீரோயினை கொல்ல வர ஹீரோவோட கண்ணை வச்சு பல பேரை சுட்டு ஹீரோயினையும் டொரோனாகா ஒய்ஃபையும் காப்பாத்துறான். அப்படி இப்படின்னு தப்பிச்சு ஒரு வழியா ஒரு சின்ன ரூம்குள்ள வந்து மாட்டிக்கிறாங்க. அந்த ரூமுக்கு வெளியே போக வேற வழியும் இல்ல. கதவு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால பாம வச்சு ஓபன் பண்ணலான்னு இஷிடாவோட ஆளுங்க பிளான் பண்றானுங்க. எப்படியாச்சும் எல்லாரையும் காப்பாத்தணும் ஒரு பெரிய பாக்ஸ தூக்க ட்ரை பண்றான், ஆனா அவனால முடியல. அப்ப மாரிக்கோ நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு என்னோட சாவு எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கட்டும்னு சொல்லிட்டு கதவு கிட்ட போய் நிக்க பாம் கரெக்டா வெடிக்குது. இந்த சீசனோட ஹீரோயின் இந்த இடத்துல செத்து போறா. ஹீரோ மாரிக்கோவை மடியில எடுத்து வச்சுட்டு கதறான். இங்கேயே 9th எபிசோட் முடியுது. இந்த சீரிஸோட லாஸ்ட் எபிசோட்ல கைதிகளா இருந்த எல்லாரும் இப்ப ஒசாகாவை விட்டு வெளியே போயிடுறாங்க. அதே சமயம் கவுன்சில் மெம்பர்ஸ்ல இருந்த 2 பேருக்கு இங்க நடந்த விஷயங்கள் சுத்தமா பிடிக்கல. அப்ப டொரோனாகாவோட தம்பி இஷிடா கிட்ட ஒரு தூத கொடுக்கறான். டொரோனாகா எடோ நாட்டுல ஒரு பெரிய ஆர்மியோட போருக்கு ரெடி ஆகிட்டு இருக்கான்னு சொல்றாப்ல. இதனால எதுவும் பெருசா மாற போறது இல்ல, நாம எப்பயுமே ஒன்னா இருந்தோம்னா அவனால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு இஷிடா சொல்றாப்ல. ஆமா ஆமா, ஏன் நேத்தி நடந்த அட்டாக்கு கவுன்சில் மெம்பர்ஸ்ல யாராச்சும் ஒருத்தர் கொடுத்த ஆர்டரா கூட இருக்கலாம்னு ஜாடையா சொல்ல இதுவும் டொரோனாகாவோட வேலையா இருக்கலாம்னு இஷிடா பேச்ச மாத்தி விட்டுறான். அப்ப ராணி மாரிக்கோக்கு நம்ம செய்ய வேண்டிய மரியாதையை கரெக்டா செய்யணும்னு சொல்லிடுறான். இஷிடாக்கு இதுல விருப்பம் இல்லாட்டியும் வேற வழி இல்லாம ஒத்துக்கிறான். அது மட்டும் இல்லாம மாரிக்கோக்கு இறுதி மரியாதை செஞ்ச அப்புறம் நம்ம டொரோனாகாவை அட்டாக் பண்ணலாம்னு சொல்ல அப்ப அந்த நாடகக்காரன் அப்படின்னா அரசரோட படையும் நம்ம கூட சேர்த்துக்கலாம், அப்பதான் நாம ஜெயிக்க முடியும்னு சொல்ல கண்டிப்பான ராணியை வச்சுக்கிட்டே இஷிடா ஓகே சொல்லிடுறான். ஆக்சுவலா இப்ப அரசரோட படை ராணியோட கட்டுப்பாட்டு கீழே தான் இருக்கு. இஷிடா ஏற்கனவே முடிவு பண்ண மாதிரி டொரோனாகாவை கொல்லலான்னு கவுன்சில் மெம்பர் சைன் போடுறாங்க. இந்த நேரம் பார்த்து சின்னதா ஒரு நிலநடுக்கம் வர அப்ப அந்த கிறிஸ்டியன் லாடு இது ஏதோ சகுன தடை மாதிரி நான் ஃபீல் பண்றேன்னு சொல்ல நாம இந்த நாட்டோட ஆட்சியாளர்கள் சும்மா இதுக்கெல்லாம் சகுனம் பார்த்துட்டு இருக்க கூடாதுன்னு இஷிடா சொல்லிடுறான். கட் பண்ணா வெடி விபத்துல உயிர் தப்பிச்ச யாபுவை காட்டுறாங்க. அவன் ஏதோ மனநலமா பாதிச்ச மாதிரி குற்ற உணர்ச்சியில அப்படியே ஷாக்கான மாதிரி உட்கார்ந்துருக்கான். அவனை பார்க்க வர இஷிடா நீ செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றின்னு சொல்ல கேட்கிற நிலைமையில இப்ப யாபு இல்ல. மீனே இல்லாத குளத்துல மீன் ஓடுதுன்னு பித்து பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கான். வேற என்ன எல்லாம் அவன் செஞ்ச பாவம் தான் அவனை குற்ற உணர்ச்சி இப்படி ஆத்திடுச்சு. இஷிடாவும் இவன் நம்ம கூட சேர்ந்து எப்படி சண்டை போட போறான்னு அப்படி யோசனையில போயிடுறான். மாரிக்கோக்கு சொன்ன மாதிரி இறுதி சடங்கை நல்லபடியா செய்யறாங்க. அப்ப கண்மொழிக்கிற ஹீரோ கிட்ட ஒசாகாவை விட்டு நீ போயிடலான்னு உத்தரவு வந்திருக்குன்னு ஃபாதர் மார்ட்டின் வந்து சொல்றாரு. அப்படியே ஹீரோவை காட்டு வழியா கூட்டிட்டு போக என்ன எப்படி விட்டானுங்கன்னு ஹீரோ கேட்க மாரிக்கோ ஆக்சுவலி என்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கல, அவளோட கடைசி ஆசையா உன்னை உயிரோட விட்டுணும்னு சொல்லி என்கிட்ட ஒரு டீல் பேசினான்னு மார்ட்டின் சொல்றான். உயிர் போற டைம்ல கூட என்னை பத்தி அக்கறையா யோசிச்சது அவ ஒருத்தி தான்னு மாரிக்கோவை நினைச்சு ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்றான். இங்க ராணி மாரிக்கோவை பத்தி அவ பேசின விஷயங்களை பத்தி யோசிச்சு பாக்குறான். அவ மனசுல எதையோ யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கான்னு மட்டும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. கட் பண்ண ஹீரோவும் யாபுவும் டொரோனாகாவை பார்க்க போறாங்க. அப்ப யாபு கிறுக்குத்தனமா நடந்துக்கிறான். ஊர் பக்கத்துல வந்து பார்த்தா ஹீரோவோட கப்பலை யாரோ கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்ணிருக்காங்க. அதை பார்த்து ஹீரோ அப்படியே மனசு உடைஞ்சு போறான். டொரோனாகாவோட ஸ்பை ஹீரோ கிட்ட யாருன்னே தெரியல உங்க கப்பலை எங்களுக்கே தெரியாம வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றான். ஒசாகா நாட்டுல இருந்து கூட்டிட்டு வந்த டொரோனாகா ஒய்ஃபை சேஃபா வெல்கம் பண்றாங்க. ஆனா யாபுவை அவனோட மச்சின ஓமி அரெஸ்ட் பண்ணி உன்னை அரசர் டொரோனாகா பார்க்கணும்னு சொன்னாருன்னு கூட்டிட்டு போறான். டொரோனாகா யாபு கிட்ட நீ தான் ஒசாகா நாட்டுல அந்த ஒரு விபத்து நடக்க சப்போர்ட் பண்ணியா, உன் கூட இருந்த ஒரு பணிப்பெண் ஓமிக்கு ஒரு தூது அனுப்பியிருக்கா, என்னன்னா நீ மாரிக்கோ இறந்த அப்புறம் நான் தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிடுங்கன்னு புலம்பிட்டு இருந்ததா அவன் மெசேஜ் அனுப்புனான்னு சொல்ல யாபு வேற வழியே இல்லாம தப்ப ஒத்துக்கிறான். ஆனா அரசே என்னோட சாவு பீரங்கியாலேயோ இல்லாட்டி என்னோட உடம்ப மீன்களுக்கு இரையா போகணும், இந்த மாதிரி என்னோட சாவு இருக்கட்டும்னு கெஞ்சி கேக்குறான். ஆனா டொரோனாகா அதுக்கு ஒத்துக்கல. நீ நாளைக்கு சன்செட்டுக்குள்ள சூசைட் பண்ணிக்கோ, உன்னோட தலையை யாரு வெட்டணும்னு நீ நினைக்கிறேன்னு கேட்க கீரை வெட்டட்டும்னு யாபு முதல்ல சொல்றான். முடியாது, அப்பனா ஓமி இருக்கட்டும்னு சொல்ல அதுவும் முடியாதுன்னு சொல்லிடுறாப்ல. சரி அப்பனா என்னோட தலையை நீங்களே வெட்டுங்கன்னு கேட்க டொரோனாகா அதுக்கு ஒத்துக்கிறாப்ல. ஹீரோ அவன் தங்கி இருந்த வீட்டுக்கு வரான். இத்தனை நாள் எனக்கு உதவியா இருந்தது
பண்ணதுக்கு ரொம்ப நன்றின்னு ஃபுஜி கிட்ட நன்றி சொல்றான். ஃபுஜியும் டொரோனாகா எனக்கு கன்னிகாஸ்திரியா மாற எனக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாருன்னு சொல்லி சந்தோஷப்படுறான். நீ நினைச்சபடி சந்தோஷமா இருன்னு ஹீரோவோட வாழ்த்துறான். கட் பண்ணா டொரோனாகா அவருக்கு பிறந்த குழந்தைய தூக்கி கொஞ்சறாரு. அதே சமயம் ராணி கிட்ட இருந்து டொரோனாகாக்கு அனுப்பின ஒரு மெசேஜ அவரோட ஒய்ஃப் கொடுக்குறாங்க. அதை பார்த்தோன்னே டொரோனாகா பெருமூச்சு விட்டுட்டு அப்பாடான்னு ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாப்ல. இதுல இருந்த மெசேஜ நீ பாத்தியான்னு அவரோட ஒய்ஃப் கிட்ட கேட்க, பின்ன பார்க்காம அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எப்படியோ நம்ம அனுப்பின செய்தி ராணிக்கு புரிஞ்சிருச்சு, அதுக்கு நம்ம எதிர்பார்த்த பதிலே அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு. அடுத்த நாள் ஹீரோ டொரோனாகாவை பார்க்க போறான். அப்ப டொரோனாகா கவலைப்படாத, உன்னோட கப்பலை இப்படி பண்ணவங்களை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்றாப்ல. இல்ல வேணாம், ஆக்சுவலா என்னோட உயிரை காப்பாத்ததான் மாரிகோ ஃபாதர் மார்டின் கிட்ட டீல் பேசியிருக்கா. என்னோட உயிருக்கு பதிலா தான் அவங்க அந்த கப்பலை கேட்டிருக்காங்க. சோ அவங்க தான் பண்ணிருப்பாங்க, நீங்க எதுவும் பண்ண வேணாம்னு சொல்ல, நீ சொன்னா நான் கேட்கணுமா? என்னோட இடத்துல வந்து என்னோட பவர்ல இருந்த அந்த கப்பலை இப்படி பண்ணுவாங்களா? நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்றாப்ல. டொரோனாகா ஜப்பான் மொழியில பேச இவனுக்கு அதை டிரான்ஸ்லேட் பண்ண இப்ப ஆள் இல்ல. அங்க இருந்த ஸ்பை தான், ஆக்சுவலா நான் மீன் பிடிக்கிறவன் கிடையாது, நான் ஒரு சாமுராய். டொரோனாகா சொன்னதுனால கிறிஸ்டினா கன்வெர்ட் ஆகி இப்ப இங்க ஸ்பையா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் டொரோனாகா சொன்ன விஷயத்த ஹீரோக்கு டிரான்ஸ்லேட் பண்றான். நீங்க என்ன சொன்னாலும் எனக்காக இந்த ஊர் மக்களை நீங்க துன்புறுத்த வேணாம்னு ஹீரோ சொல்ல, அதெல்லாம் முடியாதுன்னு டொரோனாகா உறுதியா சொல்ல, அப்பனா நான் சூசைட் பண்ணிக்கிறேன்னு ஹீரோ சொல்றான். ஓ, உனக்காக தான் நான் இதை பண்றேன்னு நினைக்கிறியா? நீ செத்தாலும் நான் இதெல்லாம் பண்ணுவேன்னு சொல்ல, சரி நான் செத்து போறேன்னு இந்த ஊர் மக்களுக்காகன்னு ஹீரோ சூசைட் பண்ணிக்க கத்திய நெஞ்சில வச்சு அழுத்துற நேரம் பார்த்து கரெக்டா டொரோனாகா தடுத்துறாப்ல. நீ ஒன்னும் சாக வேணாம், போய் அந்த கப்பலை ரெடி பண்ணி அதே மாதிரி இன்னும் நிறைய கப்பலை ரெடி பண்ணுன்னு டொரோனாகா சிரிச்சுக்கிட்டே ஆர்டர் போடுறாப்ல. அன்னைக்கு சாயங்காலம் சொன்ன மாதிரி யாபு டொரோனாகாவை பார்க்க போறான். அப்ப ஓமி கிட்ட, நீ தான் என்னோட வாரிசு, என்னோட பையன் மாதிரி உன்னை நான் நினைக்கிறேன், என்னோட உண்மையான வாரிசு நீதான்னு சந்தோஷமா சொல்லிட்டு அங்க யாபுவோட அசிஸ்டன்ட் கிட்ட இதோ என்னோட கடைசி உயில் கொடுத்துட்டு டொரோனாகா கிட்ட போறான். இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த டொரோனாகா கிட்ட யாபு லைட்டா பேச்ச போடுறான். இன்னும் கொஞ்ச நாள் இருந்து உங்களோட எல்லா கனவும் நிறைவேறத நேர்ல பார்க்கலாம்னு நினைச்சேன். ஓமியோட முதல் போர், ஹீரோ அவன் கப்பலை நாசம் பண்ண கிறிஸ்டியன்ஸை எதிர்த்து போய் சண்டை போடுறது, இப்படி எதையுமே நான் பார்க்க முடியாதுன்னு சொல்ல, அப்பதான் டொரோனாகா அடுக்கடுக்கா நிறைய ட்விஸ்டுகளையும் அவரோட பல மாஸ்டர் பிளான்ஸையும் ஒன்னு ஒன்னா சொல்றாரு. என்ன பண்றது, ஹீரோவோட கப்பலை கொளுத்த வேண்டியதா போச்சு. கன் பவுடர் யூஸ் பண்ணதுனால ஈஸியா வேலை முடிஞ்சுது. இது ஆக்சுவலா மாரிகோ பர்சனல் டீலு. சோ கிறிஸ்டியன்ஸ்க்காக தான் இதை நான் பண்ண வேண்டியதா போச்சு. இந்த டீலுனால தான் இப்ப ஹீரோ உயிரோட இருக்கான்னு சொல்றாப்ல. ஓ, நீங்க தான் கப்பலை எரிச்சிங்களான்னு யாபு கேட்க, ஆமா நான் தான் பண்ணேன், ஆனா அப்படி பண்ணாம கூட விட்டுருக்கலாம். ஆக்சுவலா அது நான் ஹீரோக்கு வச்ச ஒரு டெஸ்ட். அவன் உண்மையாலுமே நமக்கு சாதகமா தான் இருக்கானா இல்ல கப்பல் கிடைச்சா போதுன்னு கிளம்பிடலான்னு இருக்கானான்னு செக் பண்ணதான் அப்படி பண்ணேன்னு சொல்றாப்ல. எப்படியும் அவன் அந்த கப்பலை திருப்பி கட்டிடுவான். திருப்பி ஏதோ ஒரு காரணம் சொல்லி அந்த கப்பலை நான் எரிச்சிடுவேன். அவன் கடைசி வரைக்கும் இங்கதான் இருக்க போறான்னு அவனுக்கே தெரியாதுன்னு டொரோனாகா சொல்றாப்ல. ஓ அது சரி, எப்படி நீங்க இந்த போரை வின் பண்ண போறீங்க? அதுவும் அரசரோட படைக்கு முன்னாடி கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. உங்களோட கிரிம்சன் ஸ்கை ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவீங்களான்னு கேட்க, அதுக்கு டொரோனாகா நான் ஆல்ரெடி கிரிம்சன் ஸ்கை ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி பெரிய டெஸ்ட் கொடுக்குறாப்ல. மாரிக்கோ அங்க போனது, அங்க பண்ண விஷயம் எல்லாமே என்னோட பிளான் தான். ஒரு படை அனுப்புறதுக்கு பதிலா ஒரு பொண்ணை அனுப்புனேன்னு சொல்றாப்ல. அது மட்டும் இல்லாம மாரிக்கோ வச்சு நான் ராணி கிட்ட டீல் பேசியாச்சு. சோ கரெக்டா போர் நடக்கிற டைம்ல எல்லா படைகளும் போருக்கு வரும். ஆனா ராணிக்கு கீழே இருக்கிற அரசரோட படம் மட்டும் வராது. அதுக்கான ஒப்புதல ராணி எனக்கு தூதும் அனுப்பிட்டாங்க. சோ அரசரோட படம் கூட இல்லாதனால அவன் செஞ்ச விஷயங்களுக்காக கவுன்சில் மெம்பர்ஸ் இஷிடாவை கொன்னுடுவாங்க. அது மட்டும் இல்லாம ஒசாகா நாட்டுல இப்ப யாருமே பிணைய கைதிகளா இல்ல. நான் உருவாக்குன எடோ தலைநகரத்துல மக்கள் நிம்மதியா வாழ ஒரு அரசாங்கத்தை தொடங்க போறேன்னு சொல்றாப்ல. இந்த எல்லா விஷயத்தையும் நான் மட்டும் பண்ணல, நீ, நான், மாரிகோ, ஏன் எங்கிருந்தோ வந்த ஹீரோ கூட இந்த நகரத்தை உருவாக்க காரணமா இருந்திருக்கான். அவன் பல தடவை சாகடிக்கிற சிச்சுவேஷன் வந்தும் அவனை நான் கொல்லல. ஏன்னா அவன் ரொம்ப முக்கியம்னு கிடையாது, அவன் இல்லைன்னா என்னால போற ஜெயிக்க முடியாதுன்னு கிடையாது, அவன் செய்யற விஷயங்கள் எனக்கு சிரிப்பை உண்டாக்குது, அதனாலதான் அவனை விட்டு வச்சிருக்கேன்னு சொல்லும் போதுதான் டொரோனாகா ஹீரோவை ஒரு காமெடி பீஸா தான் இத்தனை நாள் பார்த்துட்டு இருக்காப்லன்னு நமக்கு புரிய வருது. இதை கேட்ட யாபு கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு, நீங்க ரொம்ப நல்லவர்னு நினைச்சேன், ஆனா இல்ல, சோ இதெல்லாம் நீங்க ஷோகனாக தான் இப்படி பண்றீங்களா? சோ உங்களுக்கு முன்னாடி இருந்தே ஷோகன் ஆகணும்னு ஆசை இருக்கான்னு கேட்க, டொரோனாகா எந்த பதிலும் சொல்லாம அமைதியா இருக்காப்ல. பரவாயில்ல சொல்லுங்க, சாக தானே போறேன், என்கிட்ட சொல்லுங்கன்னு கேட்க, ஃபியூச்சரை பத்தி நான் ஏன் சாக போறவங்க கிட்ட சொல்லணும்னு சொல்லும் போதுதான் டொரோனாகா எவ்வளவு பெரிய ராஜதந்திரி நமக்கு தெரிய வருது. சரின்னு யாபு அவனோட கத்தியை எடுத்து வயித்துல குத்திக்க, டொரோனாகா அவன் தலைய ரெண்டா வெட்டுறாப்ல. ஹீரோ அவனோட உடஞ்சு போன கப்பலை ரெடி பண்ண தண்ணியில இருந்து ஆளுங்களை வச்சு இழுக்கிறான். கூட மாரிக்கோட ஹஸ்பண்டும் சேர்ந்து ஹெல்ப் பண்றான். இப்ப இருக்கிற எல்லா டாட்ஸையும் கனெக்ட் பண்ணி பார்த்தா பீரங்கி படைகளோட ஹீரோ டொரோனாகா பக்கம், விஸ்வாச தளபதியோட பையன் இப்ப டொரோனாகா பக்கம், ராணியும் அவனோட படையும் டொரோனாகா பக்கம். ஆனா இப்ப இஷிடா கூட யாருமே இல்ல. போருக்கும் போகல, யாரையும் தேடி போய் கொள்ளல. உட்கார்ந்த இடத்துல இருந்தே தேவையான எல்லா விஷயத்தையும் தனக்கு சாதகமா மாத்திக்க தெரிஞ்ச ஒரு பெரிய ராஜதந்திரியோட அடுத்த மூவ் எப்படி இவர் ஷோகன்னா மாற போறாருங்க
போறாங்கிறத அடுத்த சீசன்ல நாம பார்ப்போம். சோ நீங்க இந்த சீரீஸை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நிறைய சண்டைகளோ இல்ல போர் காட்சிகளோ இந்த சீரீஸ்ல இல்ல. ஆனா எப்படி அந்த காலத்துல அரசர்கள் போர்களை கையாண்டிருக்காங்க, போர்ல போய் சண்டை போட்டு மட்டும்தான் வின் பண்ணணும்னு இல்ல, ஸ்மார்ட்டா யோசிச்சு அதுக்கேத்த மாதிரி காயங்களை நகர்த்தினா போதும், எதையும் செஞ்சு முடிக்கலான்னு இந்த சீரீஸ் மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம வாய்ஸ் ஓவர் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் அது எனக்கு எப்பயுமே தேவை. மீண்டும் இன்னொரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். until then bye from கௌதம்.